அழித்தல் என்றும் அழகல்ல, அதை ரசிக்கும் உளப்பாங்கும் நலமானதல்ல. ஆனால் ஆக்கமே தவறானது எனும்போது அழித்தல் அவசியமாகிறது. நாடெங்கிலும் விதி மீறுவோர்க்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும், குறிப்பாக தமிழகத்திலும். இக்காட்சிகள் உரியவர்களுக்கு நினைவில் தங்க வேண்டும் நீண்ட நாட்களுக்கு. இந்த அமர்வில் விருந்தினர்களும் நம்மோடு இணைகின்றனர். கட்டுமான பொறியாளர் திரு நல்லுலிங்கம், நவீன்ஸ் கட்டுமான நிறுவன நிர்வாக இயக்குநரும் கட்டுமான நிறுவன கூட்டமைப்புகளில் தலைமை பொறுப்புகளை வகித்தவருமான திரு குமார், கிரே ஆக்சிஸ் டிசைன் ஸ்டுடியோ நிறுவனத்தை சேர்ந்தவரும் நொய்டா பகுதியில் கட்டுமான அனுபவம் கொண்டவருமான திரு சேத்தன் குமார் ஆகியோர். நால்வருக்கும் வணக்கம். கூடுதலாக நம்மோடு செய்தியாளர்கள் நிரஞ்சன் குமார் மற்றும் விக்னேஷ் முத்து ஆகியோரும் இணைந்திருக்கின்றனர். நிரஞ்சன் குமார், தொடர்ந்து அங்கிருந்து தகவல்களை பதிவு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தற்போது குறிப்பிடத்தகுந்த நிகழ்வுகள் இருந்தால் சொல்லுங்கள். இன்னும் ஒரு மிகச்சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 28 நிமிடங்களில் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 28 நிமிடங்களில் இந்த 40 மாடிகளை கொண்ட கட்டிடம் என்பது வெறும் 9 நொடிகளில் இடித்து தகர்க்கப்பட போகிறது என்பதை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய ஒரு 200 மீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தின் 25 மாடிகளை கொண்ட ஒரு கட்டிடத்தின் மேல் பகுதியிலிருந்து பிரத்யேகமான காட்சிகளை நாம் தற்பொழுது புதிய தலைமுறை நேயர்களுக்காக காட்டிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் குறிப்பிட்டதை போலதான் அழித்தல் என்றுமே அழகல்ல என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அழித்தலிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுதான் படிப்பினை என்று சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடம். இவ்வளவு பொருட்செலவில் கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டக்கூடிய இந்த கட்டிடம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பையும் நேரத்தையும் செலவு செய்து கட்டப்பட்ட இந்த கட்டிடம் விதிமுறை மீறல் என்ற காரணத்தின் காரணமாக ஒன்றுமில்லாமல் இடிந்து தகர்க்கப்பட போகின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்பாடுகளை பொறுத்தவரை உங்களால் பார்க்க முடியும், அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அனைத்தும் முழுமையாக வெள்ளை துணி கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது எழுப்பக்கூடிய அந்த கடுமையான தூசி மற்றும் புகை போன்றவை எல்லாம் ஆஸ்துமா உள்ளிட்ட நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். பக்கத்திலேயே கண்ட்ரோல் ரூம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்தும் சரியாக நடக்கிறதா என்பதை கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த 40 மாடி கட்டிடத்திற்கு அருகிலேயே 20 மாடி 18 மாடி 15 மாடி கட்டிடங்களை கொண்டு ஏராளமான கட்டிடங்கள் என்பது இருக்கின்றது. இதில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் கூட அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்திவிடும். ஏனென்றால் அருகில் இருப்பவை எல்லாம் குடியிருப்புகள், அங்கே மக்கள் வசிக்கின்றார்கள். இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்களது உடைமைகள் பொருட்கள் அனைத்தும் அங்கேதான் இருக்கின்றது. எனவே சிறு தவறு கூட பெரும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும். எனவே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது. அரசு அதிகாரிகள் இங்கேயே முகாமிட்டிருக்கின்றார்கள். நிபுணர்கள், பொறியாளர்கள் அனைவருமே இந்த ஒரு பணிக்காக கடந்த 3 மாதத்துக்கும் மேலாக கடுமையான முறையில் அவர்கள் பணி செய்திருக்கிறார்கள். வானிலை என்பதும் கிட்டத்தட்ட சாதகமான முறையில் தான் இருக்கிறது. கடுமையான வெயிலும் இல்லை, மழை போன்றவற்றிற்கான வாய்ப்பும் இல்லை. அதன் காரணமாகத்தான் ஒரு வாரத்துக்கு முன்பாகவே செய்யப்பட வேண்டியது கூட ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து இந்த தகர்ப்பு என்பது கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருக்கிறது. காலதாமதமான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2:30 மணிக்கு சரியாக அந்த பட்டனை அமுக்கியவுடன் 9 நொடிகளில் 40 மாடிகளை கொண்ட இந்த பிரம்மாண்ட கட்டிடம் என்பது இடிந்து நொறுங்கிவிடும். இந்தியாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கட்டட தகர்ப்புகளிலேயே இதுதான் மிகப்பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது 2 விஷயம் என்று சவால் இந்த அளவிலான ஒரு தகவலாகவும் மிகப்பெரிய ஒரு செய்தியாகவும் அடுத்தவர்களுக்கு செய்யப்பட இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இருந்த போதும் கூட இது வெற்றிகரமாக தகர்க்கப்படும் பட்சத்தில் இந்தியாவில் பொறியியலின் ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் இருக்கும். விதிமுறைகளை மீறி கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் சில சலுகைகள் என்பதை பெற்று வருவார்கள். இது தகர்க்கப்பட்டு விட்டால் இனி வரக்கூடிய காலங்களில் பொறியியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு இதன் அடிப்படையில் இதன் ப்ளூ பிரிண்டின் அடிப்படையில் இனி வரக்கூடிய காலங்களில் கட்டட தகர்ப்பு என்பது சுலபமான முறையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகளில் என்னென்ன மாதிரியான யுக்திகள் எல்லாம் பயன்படுத்தப்படுமோ அவை அனைத்துமே செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மும்பையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் இதனை செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் நேரடியாகவே கண்காணித்து வருகிறது. தொடர்ந்து கண்காணியுங்கள் நிரஞ்சன். விக்னேஷ் முத்து சில கூடுதல் தகவல்களை வைத்திருப்பதாக கருதுகிறேன்.
விக்னேஷ் முத்து, உங்களிடம் உள்ள தகவல்களை சொல்லுங்கள். விக்னேஷ் முத்து, இணைப்பில் இருக்கிறீங்க. உங்களிடம் உள்ள தகவல்களை தயாராக வைத்திருங்கள். உங்களிடம் நான் வருகிறேன். திரு சேத்தன்குமார், வணக்கம். நீங்க நொய்டா பகுதிகளில் கட்டுமானத்தை மேற்கொண்ட அனுபவம் பெற்றவராக இருக்கிறீங்க. அது பெயர் தான் உத்தரப்பிரதேசமே தவிர அது டெல்லியின் ஒரு புறநகர் பகுதியாக தான் தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு அனுமதியை மீறி, ஒரு சுற்றுச்சூழல் விதிமுறைகளை எல்லாம் மீறி கட்டுமானம், எவ்வளவு பெரிய கட்டுமானம் நடந்திருக்கிறது என்றால் தவறு எங்கிருந்துன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், ஒரு எனி டெவலப்மெண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 2004 பிளான் பண்ண ஆரம்பிச்சது. 2012 வரைக்கும் நிறைய ஃபேஸஸில் அப்ரூவல் ப்ராசஸ் நடந்திருக்கு. அதே குறிப்பிட்ட நேரத்தில் FAR ஆர் FSI ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அந்த நார்ம்ஸ் வந்துட்டு 1.5 2 மாறி இருக்கு. தட் எசென்ஷியலி கிவ்ஸ் தி டெவலப்பர் டு பில்ட் மோர் பிளேஸ் ஏரியா இன் ஹிஸ் பில்டிங். அந்த ப்ராசஸில் 2004-5 அந்த 14 டவர்ஸ் பிளான் பண்ண டைமில் ஃபார் 9 floors became 11 floors where a green patch was designed for open area for these 14 towers. Eventually அந்த 2012 புது 2 டவர்ஸ் வரப்போ அந்த green patch was no longer there. இதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஆஸ்பெக்டா இந்த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டுக்கானது ஒரு மெயின் ரீசனா எனக்கு தோணுது. இப்போ எஃப்எஸ்ஐலேயே பிரீமியம் எஃப்எஸ்ஐ அப்படின்லாம் பலது சொல்றாங்களே, கூடுதலாக கட்டணம் கட்டி இது ஃபர்தரா 2012 ஆரம்பிச்சதுல என்ன ஒண்ணு இருக்குன்னா, யூபி அபார்ட்மெண்ட் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு. தட் ஆக்ட், அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா பில்டிங் டு பில்டிங், ஒரு ஸ்பெசிபிக் பில்டிங்ல இருந்து பில்டிங்க்கு நடுவுல ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, மினிமம் டிஸ்டன்ஸ் ரிக்வயர்மெண்ட். வேறஸ் இது பாத்தீங்கன்னா கரண்ட் இப்போ பண்ண டெவலப்மெண்ட் எமரல்ட் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் 14 to 15 டவர்ஸ் நடந்தது, 11 மாடி பண்ணியிருக்காங்க. அந்த 11 மாடியிலேருந்து இப்போ 40 மாடி. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு 20 to 25 feet ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். பட் அதில் வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு தவறி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு மிஸ் ஆனது. அண்ட் தட் 2004 2012 இந்த 7-8 வருஷத்துல நிறைய நார்ம்ஸ் மாறி இருக்கு. அந்த நார்ம்ஸ் மாறத்துல இந்த ஒரு தவறு வந்துட்டு ஒரு ஐ வுட் சே ஒரு லூப் ஹோலை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க எஃபெக்டிவ்லி, விச் இவென்ச்சுவலி யூபி அபார்ட்மெண்ட் ஆக்ட்ல அது ஃபெயில் ஆயிருக்கு. இப்ப நொய்டா பகுதியில் இது ஒன்று மட்டும் தான் இப்படி விதி மீறினதுன்னு சொல்ல முடியுமா, அல்லது இதை போல கண்காணிக்கப்பட வேண்டிய கட்டிடங்கள் இன்னும் நிறைய? கண்டிப்பா இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். விச் இஸ் ஐடியலி இது ஒரு நல்ல கேள்வி. பட் ஆனால் அது கண்டிப்பா இது இருக்கும். பட் whereas this is one step இந்த ஒரு ஸ்பெசிபிக் டெமாலிஷன் ஆர்டர் நம்ம சுப்ரீம் கோர்ட்ல இருந்து 2004 2021 வரைக்கும் அங்க இருக்க 14 டவர்ஸ்ல இருக்க ரெசிடென்ஸ் ஃபைட் பண்ணிட்டு 15-16 இயர்ஸ் ஸ்பேன்ல வந்துட்டு அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல இது நடக்கலாம், which is a very good step. எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு 40 ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் 2 பில்டிங் கட்டிட்டு நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ், நம்ம மெட்டீரியல், ரா மெட்டீரியல், கான்கிரீட், ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர், ஆர்கிடெக்ட்ஸ், பிளானிங், இன்ஜினியர்ஸ், தாட் ப்ராசஸ் புட் இன் தி ப்ராஜெக்ட், இன்வெஸ்டர்ஸ் மணி, எவ்ரிதிங் ஐ ஃபீல் இஸ் ஜஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் ஸ்பேன்ல வந்துட்டு ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாமே அப்படியே வந்துட்டு இமீடியட் 10 to 12 செகண்ட்ஸ்ல அது காணாம போயிடும். தட் இஸ் தி ஒன்லி ஆஸ்பெக்ட். பட் வேறஸ் நம்ம ஒரு டெவலப்மெண்ட் ஒரு ஆஸ் எ நாடு நம்ம வந்துட்டு முன்னேறிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யோசிக்கிறப்போ இது ஒரு ரொம்ப பெரிய ஸ்டெப். நாட் ஓன்லி நொய்டா, I think every part of this country, every city, நம்ம நாடு சென்னை கூட இது வந்துட்டு ஒரு லெசனா நம்ம எடுத்துக்கலாம். as an architect, as a professional, நான் கூட வந்துட்டு ஒரு நார்மை நம்ம எப்படி வந்துட்டு நீட்டா யூட்டிலைஸ் பண்ணலாம் for the development of the city. I think that's a very good step in that way. சென்னையை பற்றி நிறைய பேசலாம். செய்தியாளர் விக்னேஷ் முத்து, இப்ப சேத்தன் குமார் அங்க நொய்டா பகுதியில் கட்டுமான அனுபவம் பெற்றவர். அவர் சொல்றாரு, அங்க இது ஒரு கட்டிடம் மட்டும் இல்லை, நிச்சயமாக இன்னும் நிறைய கட்டிடங்கள் இருக்கக்கூடும், வயலேஷன்ஸ் இருக்கக்கூடும்னு சொல்றாரு. உங்க பார்வையில் அங்க இது போன்ற மற்ற கட்டிடங்கள் இருக்கின்றனவா, வழக்குகள் இருக்கின்றனவா, விவரம் உண்டா சொல்லுங்க. பிரசாத், அதாவது நொய்டாவின் இரட்டை கோபுரங்கள் சரியாக 2:30 மணி அளவிலே தகர்க்கப்பட இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஏராளமான பொதுமக்களும் தற்பொழுது இந்த இடிப்பு நிகழ்வுகளை நேரடியாக காண்பதற்காக தற்பொழுது இந்த பகுதியில் குவிந்திருப்பதை நம்முடைய ஒளிப்பதிவாளர் லோகேஷ் அவர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான உயரமான கட்டிடங்களும் இங்கு அடுத்தடுத்து இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போன்று நொய்டாவை பொறுத்தமட்டில் உயரமான கட்டிடங்கள் என்பது அதிக அளவில் இருக்கிறது. எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் அதிகமாக இருக்கிறது. இதில் பல கட்டிடங்கள் இங்கு இருக்கக்கூடிய உரிய விதிமுறைகளை மீறி கட்டப்பட்டதாக பல்வேறு புகார்கள் என்பது தொடர்ச்சியாக எழுகிறது. மாவட்ட
மாவட்ட நிர்வாகம், நொய்டா மாவட்ட நிர்வாகம் இது தொடர்ச்சியாக அந்த கட்டிட உரிமையாளர்கள் பங்குதாரர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறது. பல கட்ட வழக்கு என்பது தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு என்பது பல கட்டமாக நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கே பல்வேறு நீண்ட காலமாக எடுக்கப்பட்டுதான் 2014ஆம் ஆண்டு நொய்டா அதாவது இங்கு இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்னர் உச்ச நீதிமன்றத்தில் இது மேல்முறையீடு செய்யப்பட்டு இறுதி கட்டமாக இன்றைய தினம் இடிக்கப்படுகிறது. நொய்டாவை பொறுத்தமட்டில் பல்வேறு முக்கிய அலுவலகங்களின் தலைமை அலுவலகம் இங்குதான் இருக்கிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதான அலுவலகங்கள் அனைத்திற்கும் எல்லையாக இருக்கக்கூடிய இது ஒரு வளரும் அழகிய நகரமாக இருந்தாலும் இந்த இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்றாற்போர் கட்டிடங்கள் என்பது கட்டப்படவில்லை. ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்தினால்தான் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலங்களில் நிகழாமல் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் நேற்றைய தினம் இது தொடர்பாகத்தான் நொய்டா மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் விரிவாக ஒரு ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். இந்த 2 கட்டிடம் இடிக்கப்படுவது சரி, ஆனால் எதிர்காலத்தில் இது போன்ற கட்டிடங்கள் உருவாகாமல் ஆரம்பத்திலேயே தடுத்து நிறுத்த வேண்டும். இதுதான் ஒவ்வொரு மாவட்ட அதிகாரிகளின் பங்கு, காவல்துறையினரின் பங்கு. நீங்கள் அனுமதி வழங்கும் போதே இந்த கட்டிடம் கட்டுமான பணி என்பது நடைபெறும் பொழுது நீங்கள் அவ்வப்போது சென்று ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடைபெற்றால்தான் நமக்கு இனி எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாது. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் அரசின் மீது என்பது வரும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விதிமீறல் என்றால் 2:30 மணிக்கு இந்த ஒன்று இத்தனை மாடிகளை தாண்டி கட்டப்பட்டிருக்கிறது என்பது பொதுமக்களுக்கு எளிதாக புரிந்துவிடக்கூடிய ஒன்று. வேற என்னென்ன விதிமீறல்கள் என்பதை 1-2 குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமாக விதிமீறல் என்றால் ஏற்கனவே கட்டிட நிறுவனங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அதாவது 20 மாடிக்கு அனுமதி பெற்று 40 மாடியாக அதை உயர்த்துவது. ஆனால் அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை தட்பவெட்பலுக்கு ஏத்த மாதிரி இவ்வளவு அடி உயரங்கள் இந்த வடிவமைப்பில் தான் நீங்கள் கட்ட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் அடிக்கடி வலியுறுத்தி வருகிறது. ஆனால் இந்த கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் உரிமையாளர்கள் அதனை பின்பற்றப்படுவதில்லை. ஏனென்றால் வருங்காலத்தில் நில அதிர்வு உள்ளிட்ட சமயங்களில் இப்படி விதிகளை மீறி கட்டிடங்களால் ஆபத்து ஏற்படுகிறது. இதுதான் இங்கு இருக்கக்கூடிய மீறலாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் அனுமதியை பெற்று அனுமதிக்கு மீறி அதிக எண்ணிக்கை கொண்ட கட்டிடங்களாக கட்டுவது, தட்பவெட்ப சூழலை முழுமையாக கவனிக்காதது. மேலும் ஒவ்வொரு கட்டிடமும் கட்டும் பொழுது இந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை. ஆனால் எதையும் பின்பற்றுவது கிடையாது. இதனால்தான் இந்த விதிகள் என்பது மீறப்படுவதாக இந்த இரட்டை கட்டிடங்கள் நொய்டாவின் இரட்டை கட்டிடங்களாக முழுமையாக தகர்க்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வெங்கட பிரசாத், தொடர்ந்து கண்காணியுங்கள். நாம் தற்போது விருந்தினரிடம் செல்லலாம். திரு நவீன்குமார், இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை கட்டுவது சாதாரண நிறுவனமாக இருக்காது. ஆக இந்திய அளவில் பெரிய நிறுவனங்களில் ஒன்றுதான் இதை கட்டியிருக்கக்கூடும் என்றால் இது ஒட்டுமொத்த கட்டுமான துறைக்கே ஒரு இழுக்கென்றுதான் உங்கள் பார்வையில் இது தெரியும். என்னுடைய கேள்வி, பெரிய நகரங்கள் பெருகிவிட்டன, இடங்கள் சுருங்கிவிட்டன, அடுக்குமாடிகள் உயரமாக போனால் ஒழிய வேறு வழியில்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டோம். ஆனாலும் அதிலும் இந்த கட்டடம் தொடங்கும் போதே இருந்த விதிகளை கூட இவர்கள் பின்பற்றவில்லை என்பது மிகவும் வேதனைக்குரியது. அமர்வு தொடர்கிறது. நவீன்குமார், உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு கட்டுமான நிறுவனத்தின் கூட்டமைப்பின் முன்னாள் தலைவராக பல பொறுப்புகள் எல்லாம் வகிச்சிருக்கிறீங்க. இதை கட்டியதும் சாதாரண நிறுவனம் அல்ல, உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு நிறுவனம் தான். அது விதிகளை மீறி இருப்பது மிகவும் வருத்தம் தருகிறது. என்ன வேடிக்கைன்னா, ஏற்கனவே இருந்த விதிகள் கால மாற்றத்தில் மாறும் பொழுது இவர்கள் கூடுதலான உயரத்திற்கு கட்டிக்கொள்ள அனுமதி வேறு இயற்கையாகவே வந்து விடுகிறது. அதையும் தாண்டி பேராசையால் இவ்வளவு பெரிய தவறு அவங்க செய்திருக்கிறாங்க. அடிப்படையில் இதில் உங்கள் பார்வை என்ன? யார் மேல குற்றம்? இவர்கள் செய்தது குற்றம் என்றால் இதற்கு அனுமதித்தவர்கள் என்று ஒருவர் இருப்பார்கள். நீங்கள் அவங்க மேல போட விரும்புறீங்களா? முதன்மை குற்றம் யார்? இது தவறு நடக்கிற பொழுது பொறுப்பை யாருமே தட்டி கழிக்க முடியாது. எல்லாருமே அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். ஒன்று முதல்ல போட்ட திட்டத்தை மாற்றினாங்க. அப்போ எஃப்எஸ்ஐ கூடிச்சு, அதுக்காக 2 மாடி அதிகமாக போட்டாங்கன்னு இப்போ விளக்கம் சொன்னார் இந்த நாய்டா எக்ஸ்பர்ட் சொன்னார். அதுக்கு மேலே 2 கட்டிடங்கள் 40 மாடி, அதாவது 9 மாடியாக இருந்தது 11 மாடியாக மாறிச்சு. அதுக்கப்புறம் 40 மாடி கட்டிடம் அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இவர் சொல்கிறது க்ரீன் பெல்ட், அதாவது OSR ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் சொல்லி இப்போ இந்த நிபுணர் சொன்னார், நாய்டாலேருந்து வந்தவர். அதை அந்த இடத்துல கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது புரியலை. விதிமுறைகளே அப்படி மாறிச்சா அதை எப்படி பண்ணினாங்கிறது முதல்ல கொடுத்தாங்க. அதை கேட்குறதும் தவறு,
விதிமுறைகளுக்கு புறம்பாக வந்து நமக்கு வேணும்னு கேட்குறதும் தவறு, அதை வந்து வழங்குறதும் தவறு. ஏன்னா இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறதுனால விதிமுறைகளுக்கு புறம்பாக தான் கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இது வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட்டதா, விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை, அந்த மாதிரி வழங்கப்படவில்லைங்கிறது புரியுது உச்சநீதிமன்ற தீர்ப்பிலிருந்து. இதில் வந்து தவறு வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. அதாவது இது வந்து இன்னொன்று உண்டு, இது பிஸ்னஸில் வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு சைடு உண்டு. இதில் வந்து ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தவறு தான். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணி இன்னும் நிறையா கட்டி நிறையா செய்யலாங்கிற பொழுது இந்த தவறுகள் வந்து நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் அந்த அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸு அதுக்கு வந்து போர்க்கொடி உயர்த்தியிருக்காங்க இது தவறுக்கு எதிராக. முக்கியமான பாடம் இது என்ன தவறு எப்படிங்கிறத விட இதிலேருந்து என்ன பாடம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக எந்த ஒரு கட்டடத்தையும் யாருடைய உதவியோடும், உதவி கிடைச்சாலும் சரி, அதுக்கு புறம்பாக செய்கிற பொழுது இன்றைக்கி இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக அதுக்கான ஒரு தண்டனை வரும்போது அது வேதனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். 1 2 பேர் கற்றுக்கணும், பில்டரும் கற்றுக்கணும். பர்ச்சேசஸ் இதில் வந்து வீடு வாங்கியிருக்காங்களா, அது 1 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் மதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த வீடை யாராவது வாங்கியிருக்காங்களா, அப்போ அவங்க வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கான்னு பார்த்து வாங்கினாங்களா. எத்தனை தான் வந்து ரெரா சட்டங்கள் இன்றைக்கி வந்து இதெல்லாம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. இந்த ரெரா சட்டம் வந்ததுக்கப்புறம் இதை மாதிரி நடக்கிறதுக்கு வந்து பெரும்பாலானவு தவிர்க்கப்படும். ஏன்னா இங்கே ஒரு அப்ரூவல் வாங்கி ரெராலே ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்த அப்ரூவல் வந்து விதிமுறைகளுக்கு மீறி கொடுக்கப்படுறது வந்து முதல் தவறு. அதுக்கு கேட்குறதும் தவறு, கேட்டவங்க கேட்டாலும் கொடுக்கறவங்க கொடுக்கவே கூடாது. கண்டிப்பா வந்து மிகப்பெரிய நடவடிக்கைகள் எடுக்கிறது உண்டா? கூட்டமைப்பு சார்பாக வந்து நாங்கள் அறிவுறுத்துறோம். அதாவது இதை மாதிரி தவறுகள் செய்யக்கூடாது. நாங்கள் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்கோம். இந்த கட்டுப்பாடுக்குள்ளே நாங்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் வீடுகள் கட்டுவோம். நாங்கள் என்ன கட்டுறோங்கிறத வந்து மக்களுக்கு சொல்லிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எல்லாருமே வந்து ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரடையில் மெம்பர் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டு தான் செய்கிறாங்க. அது ஆனால் செய்கிறாங்களான்னு வந்து தினந்தோறும் போய் பார்க்க முடியாது. அவரவர்கள் வந்து சுய கட்டுப்பாடுன்னு ஒன்று எல்லாருக்குமே இருக்கணும். அதுவும் வந்து அரசாங்கத்தில் அதுக்கு அனுமதி வழங்கிட்டாங்கன்னா அப்போ கிரடையால் அதை வந்து தட்டி கேட்க முடியாது. அங்கே வந்து அனுமதி வழங்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அது எப்படி வழங்கினார்கள் அப்படின்னு புரியல. அதனால் பொதுமக்கள் வந்து எப்போவுமே கவனத்தோடு இருக்கணும். நம்மளது வந்து விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்காங்கிறது ஒரு விழிப்புணர்ச்சி. இன்றைக்கி வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து இவ்வளவு பெரிய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இங்கே வந்து ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டை ஒரு நிமிடத்தில் மீண்டும் வர தமிழகத்தை தனியாக நம்ம பேசலாம். நிரஞ்சன் அண்மை தகவலோடு காத்திருக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஓகேங்க. நிரஞ்சன்குமார், சரியாக 6 நிமிடங்கள் தான் இந்த தகர்ப்பு என்பதை ஏற்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்றது. கிட்டத்தட்ட வானிலையும் அதற்கு சாதகமான முறையில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. காலையில் ஒரு அளவிற்கு வெயிலாக இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு மேகமூட்டமாக இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஒருவேளை கட்டட இடிப்பு நடந்ததற்கு பிறகு மழை பெய்யுமே ஆனால் பார்க்கலாம். இயற்கை அதற்கு கருணை காட்டுகிறதா என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் பொதுமக்கள் ஏராளமான அளவில் இங்கு குவிய தொடங்கி இருக்கின்றார்கள். ஏனென்றால் ஏற்கனவே குறிப்பிட்டு வருவதை போலத்தான் ஒரு 40 மாடி கட்டிட இடிப்பு என்பது இந்தியாவில் இதுவரை செய்யாத அளவிற்கு பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய சவால்களுடன் செய்யப்பட்டிருக்கிற சூழலில் அந்த என்ஜினியரிங் ஒன்றரை பார்ப்பதற்காக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் வந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் விடுமுறை. எனவே கிட்டத்தட்ட இது ஒரு ஏராளமான மக்கள் குவிந்திருக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்கின்றது. 1 கிலோமீட்டருக்கு முன்பாகவே பேரிகேடுகள் எல்லாம் வைத்து காவல்துறையினர் தடுத்திருந்தாலும் கூட கால்நடையாக கூட நடந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றார்கள். முடிந்த வரைக்கும் எந்த விதமான சேதாரமும் இல்லாமல் தகர்ப்பு நடந்தவுடன் பொதுமக்களை அகற்றி விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு என்பது மிக தீவிரமாக செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் செய்யப்பட்டு தற்பொழுது இந்த இறுதி லாஸ்ட் மினிட் செக்கிங் என்று சொல்வார்கள். அந்த கனெக்ஷன் எல்லாம் சரியாக இருக்கிறது. அனைத்துமே கிட்டத்தட்ட டிஜிட்டல் முறையில் தான் செய்யப்பட்டிருக்கிறது.
எலக்ட்ரானிக் முறையில் அது பெரிய பெரிய டிஸ்பிளேக்களில் அவற்றை இணைத்து இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. தவறு நிகழ்வதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடைசி நேர செக்கிங் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த தகர்ப்பு என்பது மேற்கொள்ளப்படவிருக்கிறது. ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் 3700 கிலோ எடையுள்ள வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றது. எனவே வெடி சத்தம் என்பதும் அதிக அளவில் இருக்கும். முடிந்தவரை அந்த ஒலிபெருக்கிகள் உள்ளிட்டவற்றை வைத்து பொதுமக்கள் இங்கு இருக்க வேண்டாம், பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. காலையிலிருந்தே பொதுமக்கள் தங்களது குழந்தைகள் எல்லாம் அழைத்துக் கொண்டு சுற்றுலா போலதான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முடிந்தவரை காவல்துறையினர் அவர்களை பத்திரமான இடங்களிலேயே தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றார்கள். அந்த இறுதி நிமிட ஏற்பாடுகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதனுடைய இடிப்பு என்பது அதனுடைய கீழ் தளத்திற்கு உள்ளாகவே விழுமாறுதான் பொதுவாக நம் கட்டட இடிப்புகளை நாம் பார்க்கிறோம். விக்னேஷ் முத்து அண்மை தகவலோடு காத்திருக்கிறீங்க, சொல்லுங்க விக்னேஷ் முத்து. வெங்கட பிரசாத், இன்னும் 4 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நமக்கு பின்னால் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய 40 மாடிகளை கொண்ட நொய்டாவின் இரட்டை கோபுரம் குத்துப் மினாரை விட மிக உயரமான கட்டிடங்கள் சரிந்து விழப்போகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தயாராகிவிட்டது. எந்தவித தொழில்நுட்ப கோளாறுகளும் இதுவரை ஏற்படவில்லை என உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 9 வினாடிகள் முதல் அதிகபட்சமாக 12 வினாடிகள் மட்டும்தான் இந்த கட்டிடங்கள் தற்பொழுது இடிந்து விழ தயாராக இருக்கிறது. இந்த கட்டிடங்கள் இடிந்து விழுந்த பிறகு சரியாக 5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்தந்த அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த பகுதியில் தற்பொழுது விமானங்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோன்கள் உரிய அனுமதி பெற்ற பிறகுதான் இயக்க அனுமதிக்கப்படுகிறது. மேலும் அதிகமான புழுதிகள் என்பது கிளம்பும் என்பதால் ஒட்டுமொத்தமாக இந்த கட்டிடம் இடிக்கப்பட்ட பிறகு அந்த கழிவுகளை அள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக 3 மாதங்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இங்கு 55,000 டன் கழிவுகள் என்பது கட்டிட கழிவுகள் என்பது உருவாகும். அருகே இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படுமா என அந்தந்த கட்டிட உரிமையாளர்கள் ஒரு அச்சத்துடன் இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடிப்பு பணியை மேற்கொள்ளும் அந்த பொறியாளர்கள் குழு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. லேசான அதிர்வு மட்டும்தான் ஏற்படும். ஆனால் எந்தவித பாதிப்பு அருகே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் கீறல் உள்ளிட்டவைகள் எதுவும் ஏற்படாது என தற்பொழுது உறுதியளித்திருக்கிறது. காவல்துறையும் அனைத்து ஏற்பாடுகளையும் மிகச்சரியாக செய்திருக்கிறது. போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அருகே இருக்கக்கூடிய ஒளிபெருக்கிகள் மூலம் முழுமையாக தற்பொழுது ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டே இருக்கிறது. யாரேனும் உள்ளே செல்லக்கூடாது. மேலும் தடையை மீறி செல்வதற்காகத்தான் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஆனால் அருகே இந்த பகுதி முழுவதும் தற்பொழுது குழுமி இருக்கிறார்கள். பொதுமக்கள் முழுமையாக குழுமி இருக்கிறார்கள். நேரடியாக பார்வையிடுவதற்காக உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் இருந்து இந்த பொதுமக்கள் தற்பொழுது இன்னும் 1 அல்லது 2 நிமிடங்களில் தகர்ந்து விழக்கூடிய இந்த கட்டிட இடிப்பை நேரடியாக பார்வையிடுவதற்காக ஏராளமானோர் ஒரு சுற்றுலா தலம் போல இந்த இடத்திற்கு தற்பொழுது அருகே கூடியிருக்கும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமானோர் குழுமி இருக்கிறார்கள். தடையை மீறி இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக தொடர்ச்சியாக காவல்துறையினர் ஒரு அறிவுறுத்தல்களை அடுத்தடுத்ததாக தெரிவித்து இருக்கிறார்கள். சரியாக இன்னும் 1 அல்லது 2 நிமிடங்களில் 9 வினாடிகள் அல்லது அதிகபட்சமாக 12 வினாடிகளில் இந்த இரட்டை கோபுர கட்டிடங்கள் தகர்த்திடப்பட இருக்கிறது. 3700 கிலோ வெடிபொருட்களுடன் இந்த இரட்டை கோபுரம் தகர்த்திடப்பட இருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் இது போன்ற டெல்லி அருகே நொய்டாவில் இரட்டை குடியிருப்புகள் இன்னும் சில நிமிடங்களில் இடிக்கப்பட உள்ளன. அதிகபட்சமாக 2 நிமிடங்களில் அது இடிக்கப்படவிருக்கிறது. சில நொடிகள் தான் அது நீடிக்கும். அதன் பின் 5 மணி நேரத்திற்கு அந்த புகை மற்றும் தூசு அடங்குவதற்கான நேரமாக கருதப்படுகிறது. அதன் பின் சுற்றுப்பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், அப்புறப்படுத்தப்பட்டவர்கள் மீண்டும் அவர்கள் இடத்திற்கு வரலாம் என்று தெரிகிறது. உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அம்மாநில அரசு உரிய வகையில் செய்திருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு, மருத்துவமனை வசதிகள், தீயணைப்புத்துறையின் வசதிகள் என்று அனைத்தும் அங்கே தயார் நிலையில் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய கட்டடங்களை இடிக்கும் நிறுவனம் அதிலும் சிறந்ததாகத்தான் இருக்கும். முன் அனுபவம் பெற்ற நிறுவனமாக அது இருக்கிறது. அதனுடைய கணிப்பின்படி ஒரு கீறல் கூட அருகில் உள்ள கட்டடங்களின் மீது விழாதவாறு அது நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறது.
ஒருவேளை அதில் அப்படி ஏனும் கீறல் விழுந்தால் என்று கொண்டால் அதற்கு யார் பொறுப்பு என்பது குறித்தும் நாம் கேட்கலாம். சேத்தன்குமார், அப்படி ஏதேனும் ஒரு சின்ன டேமேஜ் நடந்தால் கூட அதுக்கு அந்த இந்த கட்டுமான நிறுவனம் பொறுப்பா அல்லது அந்த இடிப்பு நிறுவனத்தின் வரையறைக்குள்ள அது வந்துருமா? எதிர்பார்த்த வரைக்கும் இது வந்துட்டு இந்த கம்பெனி எடிஃபிஸ் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி வச்சுட்டு தான் இது வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எடிஃபிஸ் கம்பெனி இந்த இம்ப்ளோஷன் பண்ணுறாங்க. அதனால இந்த இம்ப்ளோஷனில் ஒரு ஏர் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். 40 ஃப்ளோர்ஸ் 40 மாடி பில்டிங்னு சொல்கிறப்போ எக்ஸ்ப்ளோஷன் நடக்குதே. நான் அவங்க இன்க்ளூசிவ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இன்வர்ட் மூவ்மெண்ட் டெமாலிஷன் சொல்கிறது. அது இன்வர்மெண்ட் நடக்கிறப்போ நம்மளுக்கு ஏர் ப்ரெஷர் வந்துட்டு வெளிப்பக்கம் ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸில் கண்டிப்பாக நம்மளுக்கு கிளாஸ் ஷேட்டர் ஆகலாம், சுற்றி இருக்க பில்டிங்ஸ் கிளாஸ் ஷேட்டர் ஆகலாம், ஸ்லைட் டேமேஜஸ் கண்டிப்பாக நடக்கலாம். நம்ம வந்துட்டு ஒரு 10 செகண்ட்ஸில் டெமாலிஷ் முடிஞ்சிடும். பட் கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு ஸ்லைட் டேமேஜ் நடக்கும். பட் ஐ அஸ்யூம் வந்துட்டு எடிஃபைஸ் ஒரு 100 crores வந்துட்டு இது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துட்டு ரைட் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். டெல்லி அருகில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நொய்டாவில் விதிமீறிய இரட்டை கோபுர கட்டிடங்கள் இடிக்கப்பட்டுவிட்டன. 2014 ஏப்ரல் 4 இதற்கான உத்தரவு வந்தது. உச்சநீதிமன்றம் வரை சென்று மீண்டும் இடிக்கவே உத்தரவு வந்தது. 70 கோடி ரூபாய் கட்டுமான செலவு, 30 கோடி ரூபாய் இடிப்பு செலவு என்று மொத்தமாக 100 கோடி ரூபாயை அந்த முறைகேடான நிறுவனம் விழுங்கி நிற்கிறது. இது இந்தியாவெங்கும் ஒரு பாடமாக காட்சிகளாக விரிந்து கொண்டிருக்கின்றன. விக்னேஷ் முத்து, அங்க உள்ள நிலை என்ன?
வெங்கட பிரசாத், சரியாக 2:30 மணி அளவிலே நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய இரட்டை கோபுர கட்டிடங்கள் முழுமையாக 3700 கிலோ வெடிப்பொருட்களால் தற்பொழுது தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. சரியாக எந்தவித தொழில்நுட்ப கோளாறு இல்லாமல், எந்தவித சிறுவித அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இந்த பணி என்பது மிகச்சரியாக தற்பொழுது செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. கட்டிட இடிப்பு காரணமாக இந்த பகுதி முழுவதுமே தற்பொழுது ஒரு காற்று மாசு என்பது மிக கடுமையாக இருக்கிறது. இதற்கு காற்று மாசுவை தூய்மைப்படுத்தும் பணி என்பது ஒருபுறம் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நொய்டா நெடுஞ்சாலை துறையில் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட போக்குவரத்து என்பது தற்பொழுது செயல்பட தொடங்கி இருக்கிறது. சரியாக 5 மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த கட்டிட இடிப்புக்கு அருகே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் மற்றும் வீடுகளின் உரிமையாளர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு அடுத்ததாக திரும்புவதற்கு அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் தற்பொழுது நொய்டா மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த கட்டிட இடிப்பு காரணமாக அருகே இருக்கக்கூடிய கட்டிடங்களில் தற்பொழுது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா, லேசான கீறல் ஏற்பட்டிருக்கிறதா இன்னும் சில மணி நேரங்களில் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள். ஏனென்றால் உரிமையாளர்கள் இந்த விவகாரத்தில் கூடுதலாக மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டதன் அடிப்படையில் தற்பொழுது அந்த ஆய்வு பணி என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. தொடர்ச்சியாக எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இந்த இரட்டை கோபுர கட்டிடங்கள் என்பது இடிக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்தடுத்ததாக இந்த காற்று மாசுவை குறைப்பதற்கும் இந்த கட்டிட கழிவுகளை இங்கிருந்து முறையாக அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 55,000 டன் கழிவுகள் அளவுக்கு இந்த கட்டிட கழிவுகள் உருவாகி இருப்பதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அடுத்ததாக 3 மாதங்கள் இந்த கட்டிட கழிவுகளை முழுமையாக இந்த பகுதியில் இருந்து பிற இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு 3000 லாரிகள் மூலம் பணியில் ஈடுபட இருப்பதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. யாரேனும் ஏதேனும் கால்நடைகள் எதுவும் இந்த கட்டிட இடிப்பதற்கு முன்னதாக முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது, ஏதேனும் சாலைகளில் கால்நடைகள், ஆடு, மாடு, திருநாய்கள் உள்ளிட்டவைகள் சுற்றித் இருந்தனவா என்று மீண்டும் ஒருமுறை தற்பொழுது இந்த கட்டிடம் இடிக்கப்பட்ட பிறகு வேறு ஏதும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதா, கால்நடைகள் ஏதேனும் அந்த பகுதியில் சுற்றித் திரிகிறதா, ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறதா என்பதையும் நொய்டா நிர்வாகம் கண்காணிக்க இருக்கிறது. எந்தவித அசம்பாவித சம்பவமும் இல்லாமல் இந்த பணி என்பது தற்பொழுது நிறைவடைந்திருக்கிறது. வெங்கட பிரசாத், தொடர்ந்து கண்காணியுங்கள். நான் விருந்தினர் நல்லுலிங்கம் உங்ககிட்ட கேட்கிறேன். வர தாமதமாயிற்று உங்களிடம். நெருக்கமான நகரங்களில் உயரமான கட்டடங்களின் தேவை குறித்தும் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னொரு புறம் பழைய கட்டடங்களுக்கும் இதுவே நிலை. உடனடியாக இடிக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அதனாலும் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற நிலை. நொய்டாவோடு நீங்கள் சென்னையை ஒப்பிட்டீர்கள் என்றால் என்ன பதில்? வணக்கம். என்னுடைய ஒளி சரியா இருக்கான்னு தெரியல, இங்க மின்தடை வந்துருக்கு. நல்லா கேட்க மகிழ்ச்சிங்க. மிக முக்கியமா ஒரு பேரவல காட்சியை நம்ம இப்ப பார்த்திருக்கோம். மற்ற நம்ம இப்ப சென்னைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு சில கருத்துக்களையும் நான் இந்த இடத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பணம் மற்றும் அதிகாரம் ரெண்டையும் கையில வச்சுக்கிட்டு ஒரு சமூகத்திற்கு மீதான எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாத செயல்பாடுகளால் இன்றைக்கு எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது சாதாரணமாக கடந்து போக வேண்டிய அல்லது ஒரு விவாத நிகழ்ச்சியிலோ அல்லது ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு சில நொடிகளில் வீழ்ந்து போன அந்த கட்டடத்தினுடைய கதையோ கிடையாது. இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு மாபெரும் அவலத்தை பேச வேண்டிய ஒரு காட்சி தான் இது. மிக முக்கியமா பார்த்தோம்னா இந்த தவறு எங்க நடக்குதுங்கிறத நம்ம ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு பெரிய 40 மாடி 9 மாடியாக இருந்த கட்டடம் 40 மாடியாக உயர்வதற்கு வரைக்கும் இது ஒன்றும் மாயாஜால வேலை கிடையாது. ஒரு கட்டடத்தை எழுப்பி நிறுத்துவதுங்கிறது ஒரு மாயாஜால வேலையே கிடையாது. இதுக்கு பின்னால இப்ப ஒரு பெரிய புகை மண்டலம் உருவாகி இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு 5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த மக்கள் எல்லாம் திரும்ப மீள் குடியமர்த்தப்படுவார்கள், அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த வீடுகளினுடைய நிலை நீங்க அப்படியே இப்ப இருக்கிற காட்சியை நீங்க பார்க்க முடியும். அப்படியே தூசு அந்த கட்டடங்களை முழுமையா ஆக்கிரமிக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த வீட்டுக்குள்ள அவங்களால போய் ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க முடியாது. அந்த சூழல்ல தான் இருக்கும் அந்த வீடு. அது மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்பட்டிருக்கு, போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களினுடைய வாழ்வும் கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியான நிலையில கொஞ்ச நேரம் நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம ஒரு சாதாரணமா இவங்க விதிமீறல்ங்கிற ஒரே ஒரு சொல்லை வைத்து நம்ம கடந்து போகக்கூடியது கிடையாது. இந்த சமூகத்தின் மீதான அக்கறையும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அந்த மிகச்சிலர் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் செய்த செயல்பாடு இன்னைக்கு இத்தனை மக்களை எந்த அளவுக்கு பாதித்திருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த தூசு வெறும் உடனடியா இன்றைக்கு அடங்கிட போறது கிடையாது. பல மாத கணக்கா இங்க இருக்க கழிவுகளை அகற்றிக்கிட்டே இருப்பாங்க. அகற்ற இந்த தூசு திரும்ப வந்துகிட்டே இருக்கும்.
இங்க வந்து நம்ம இயற்கையும் சேர்த்தே வந்து இதை போன்ற விதிமீறல்களால் சீரழிச்சிட்டு இருக்கும் முறையை நாம் பதிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அடுத்ததாக நம்ம சென்னை போன்ற இடங்கள்ல இருக்கக்கூடிய பழைய கட்டுமானங்கள் குறித்து நம்ம பேசுறதுக்கு அந்த இடத்துக்கு வரலாம். ஏற்கனவே வந்து இதை போன்ற விதி மீறல்கள் ஒரு பக்கம். இப்ப பழைய கட்டுமானங்கள்லாம் விதிகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட கட்டடங்கள் இருக்கும். அதாவது அந்த கட்டிடம் வந்து இனி அந்த கட்டடத்தால் நிலைத்து நிற்க முடியாதுங்கிற மாதிரியான கட்டடங்கள் கண்டிப்பாக அகற்றப்பட வேண்டியது. உயரம் குறைவென்றாலும் ஆபத்துக்குரியனவாக இருக்கக்கூடும். நிச்சயமாங்க. அது மிக முக்கியமா இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்லணும். இப்ப இந்த கட்டடம் இடிபாடுகளை போது கிட்டத்தட்ட ஒரு 30 திருநாய்களை மீட்டார்கள், கால்நடைகள் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த கட்டடத்து இடிபாடுகளை சுற்றி இருந்த பறவைகள் அதை வந்து யாரால் அப்புறப்படுத்தி இருக்க முடியும்? அவை இயல்பு வாழ்க்கையில தான் இருந்திருக்கும். அந்த வெடித்த சில நொடிகள் அந்த பறவைகள், எத்தனை பறவைகள் அதிர்ச்சியில் வீழ்ந்ததுங்கிறத யாராலையுமே நம்ம யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம். அத்தனை பறவைகள் பறக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. அதுல அதே போல இந்த உயர் மட்டத்தில் இருந்தக்கூடிய சில கட்டுமான சிதறலையும் பார்த்தோம். இயற்கையின் நிலநடுக்கத்தை கூட உணர முடியும் அவைகளால். இந்த மனித இடிப்பை அது அறிந்திருக்க முடியாது என்றுதான் கருதுகிறேன். வேதனை தான். நிச்சயமா இதையெல்லாம் வந்து நம்ம கருத்துல வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லைங்கிற இந்த ஒரு சூழல் நம்ம எங்க நகர்த்திட்டு போயிட்டு இருக்கு. வெறும் பணமும் அதிகாரமும் மட்டுமே நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியை நமக்குள்ள அந்த முன்வச்சுக்கிட்டே இருக்கு. ஆட்சியாளர்கள், கட்டுமானத்துறையில் அரசு அதிகாரிகள் 2 பிரிவாக அதுல இருந்து பிரியுது. இந்த 2 கொஸ்டின் மார்க் இதுல யாருக்கு அதிகம் இடம் நினைக்கிறீங்க? புரியல. பல வேளைகளில் இந்த முறைகேடுகளுக்கு அரசியலாளர்களுக்கு தெரிவதற்கு முன்பாகவே அதிகாரிகளே பல நேரங்களில் கையூட்டை பெற்றுக்கொண்டு அனுமதியை தந்து விடுகிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் காலமாக ஆக அது பெரிய கட்டுமானமாக நிற்கிறது. சென்னையில் கூட இன்றைக்கு பல குடியிருப்புகளில் அனுமதியை மீறி ஓரடுக்கு 2 அடுக்கு என்பதால் தாங்கி நிற்கிறது. அதையும் ஒரு கட்டத்தில் அரசு சிறப்பு அனுமதி என்ற பெயரிலோ ஏதோ ஒன்றை சொல்லி அங்கே சரி செய்து விடுகிறது. ஒரு கட்டத்தில் பெரிய வெள்ளம் என்று வரும்பொழுது, அங்கே உள்ளே தண்ணீர் போகும் பொழுது, அங்கே மின்சாரத்தினால் பிரச்சனைகள் வரும்போது, உயிரிழப்புகள் ஏற்படும் பொழுது மட்டும்தான் நாம் பேசுகிறோம். அதையொட்டி சென்னையின் பார்வை என்ன உங்களுக்கு? நிச்சயமாக அதாவது மிக முக்கியமா வந்து குறுகிய இடத்தில் மக்கள் இப்ப வந்து 40 மாடி கட்டடத்துல வந்து 9 மாடி அந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்தில் எவ்வளவு மக்கள் வசிப்பார்கள்? 40 மாடி ஆகிறப்ப எவ்வளவு மக்கள் வசிப்பார்கள்? ஒரு ஆபத்து காலத்தில் அவ்வளவு மக்களையும் வெளியேற்றுவதற்கு, அந்த இடத்துல இருந்து அவ்வளவு உயிர்களையும் காப்பாற்றி வெளியேற்றுவதற்கு என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்கு? இது மிக முக்கியமா வந்து கட்டுமானத்துறையில நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு கட்டடத்தை உருவாக்குவதற்கு முன்பாக அந்த கட்டடம் ஆபத்து காலத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய உயிர்களை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம் அப்படிங்கறத முன்வச்சுதான் வந்து ஒரு அனுமதியை, கட்டடத்துக்கான அனுமதி வழங்குறதாகட்டும் எதுவா இருக்கட்டும், பிரீமியம் எஃப்எஸ்ஐயா இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு கட்டடம் கட்டி முடித்ததுக்கு பிறகு சிறப்பு அனுமதிக்கு வழங்குறதா இருக்கட்டும், இது அத்தனையுமே வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா வந்து முறைகேடுகள்ங்கிற ஒரே அந்த அடுக்குக்குள்ளதான் நம்ம பார்க்கணும். பணம் வந்து கூடுதலா நான் வந்து பெனால்டி கட்டிட்டேன், ஃபைன் கட்டிட்டேன், அதனால வந்து இதை வந்து சரி பண்ணிக்கலாமா, அதை வந்து திரும்ப சீர்படுத்திக்கலாமாங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம ஏற்கனவே அந்த இடம் வந்து என்ன எப்படி இருக்கோ அந்த இடத்துல எந்த வித ஒரு மாற்றத்தையும் செய்யாம நம்ம வெறும் பணத்தை மட்டும் ஃபைனா கட்டுறதுனால அந்த தவறை வந்து நம்மளால இந்த கட்டுமானத்துறையை பொறுத்தவரை நம்மளால சரி செய்திடவே முடியாது. கட்டுமானத்துறைங்கிறது நம்ம மற்ற துறைகளை போல ஒரு கன்சியூமர் டிபார்ட்மெண்ட் கிடையாது. இந்த பொருளை வாங்கணும், பயன்படுத்தணும், தூக்கி போட்டோம் கிடையாது. இது இப்ப நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல்வேறு நபர்கள் இணைந்தது. இதனால வரக்கூடிய ஒரு சின்ன பாதிப்புகளும் கூட மற்றவர்களையும் சேர்த்தே, சமூகத்தையும் சேர்த்தே பாதிக்கக்கூடியது. சென்னை வந்து இதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் நம்ம வந்து திரும்ப நான் பல்வேறு நிகழ்வுகள் நம்ம அமர்வுகள்ல பங்கேற்ற சொல்லியிருக்கேன். இந்த நகர கட்டமைப்புங்கிறது ஒரு நீண்ட கால அடிப்படையில் திட்டமிடப்படாமலே தான் இன்றளவும் செயல்படுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து வந்து நீங்க வந்து சாலையை தோன்றதுல இருந்து பல்வேறு கட்டுமானங்களையும் அமைப்புகளையும் நீங்க மாத்துறதுல இருந்து எல்லாமே ஒரு நீண்ட கால அடிப்படையில் அடுத்த ஒரு 200 ஆண்டுகளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, 1-2 நூற்றாண்டுகளுக்கு இந்த இடம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம மக்களை ஒரே இடத்துல வந்து குவிய வைப்பது, குவிக்கிறது இல்லை, அவங்க மக்கள் குவியறாங்கன்றது கிடையாது, குவிய வைப்பது. ஏன் வந்து ஒரே இடத்துல அவங்க குவியணும்? ஒரு உதாரணத்துக்கு வந்து பல்வேறு நீங்க பிற நாடுகளை நீங்க வந்து மேற்குலக நாடுகள்ல பல நாடுகள்ல இதே போன்ற உயர் கட்டுமானங்கள் இருக்கிற நாடுகளையும் பார்க்க முடியும். அதே போல ஒரு குறைவான 2 அடுக்கு 3 அடுக்குக்கு அதிகப்படாத கட்டுமானங்கள், அதுவும் இல்லாம தரைத்தளத்தோடு இருக்கக்கூடிய வீடுகள் அவங்க பகுதியா பிரிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து உயர் பல அடுக்கு மாடி அப்படின்னா அதுக்கு தனியான ஒரு செக்மெண்ட், அடுத்தது மிட்ரைஸ் பில்டிங்ஸுக்கு ஒரு தனி செக்மெண்ட், அப்படித்தான் வந்து அங்க பிரிக்கிறாங்க. பிரிச்சுதான் வந்து அந்த கட்டுமானங்கள் அமைக்க வேண்டியதா இருக்கு. இங்க அப்படி கிடையாது. ஒரு இடத்துல வந்து ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுமானம் 40 மாடி கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் சில, அதாவது ஒரு 10 மாடி 12 மாடி இருக்கிற மாதிரியான கட்டடங்களா இருக்கு. இப்ப அந்த கட்டடங்கள் எல்லாம் இந்த கட்டடத்தால எவ்வளவு பாதிக்கப்படும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். திரு சேத்தன்குமார், இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தடா அந்த இடிப்புல, இல்ல வேற எதுவும் மெத்தட்ஸ் இல்லையா? ஒரு நொடி பொழுதில் தான் அந்த
கீழ் அடித்தள பரப்புக்குள்ளேயே முற்றிலுமாக விழுந்துருச்சு. சக்சஸ்ஃபுல்லான ஒரு டெமாலிஷன் தான். ஆனால் இவ்வளவு புகை வர்றதை பார்க்கும் பொழுது இதை விட ஒரு நல்ல மெத்தட், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாள் ஆனாலும் கூட அப்படி எதுவும் மெத்தட்ஸ் இல்லையா? கண்டிப்பா இது இம்ப்ளோஷன் நம்ம சொல்றது ஒரு தாட் ப்ராசஸ். என்னன்னா, நம்ம இதுக்கு ஒரு டெமாலிஷன் பண்றோம், ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளுக்கு கைக்கு மீறி போயிடுச்சு, இதுல நம்ம காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணோமான்னு சொல்லிட்டு ஒன்று எக்கானமி அதை பத்தி யோசிக்கணும். 1 by 1 ஃப்ளோர் பண்றது டைம் கண்டிப்பா இது 10 செகண்ட் நடந்தது, மேபி 10 years கூட நடந்திருக்கலாம். 40 ஃப்ளோர்ஸ் நம்ம 40 மாடி நம்ம வந்து டெமாலிஷ் பண்றது. ரெண்டாவது, இந்த என்வாயன்மெண்டல் ஆஸ்பெக்ட் நம்ம யோசிக்கிறது. கான்கிரீட் டஸ்ட்னு சொல்றது ஒரு லைம்னு சொல்றது நம்ம காலங்காலமா யூஸ் பண்ணிருக்க பிளாஸ்டரிங் மெத்தட் வந்துட்டு லைம் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது ஒரு இது கண்டிப்பா ஒரு ஹெல்த் ஆஸ்பெக்ட்ல இது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா I would not say this is something which is of major concern. Major concern in the specific developmentல ஒரு ரொம்ப பெரிய இல்லீகல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அந்த ஆக்டிவிட்டியை இம்மீடியட்டா நம்ம டெமாலிஷ் பண்றது தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்பெசிபிக் டெவலப்மெண்ட்ல யோசிக்க முடியும். நம்ம இது 1 by 1 ஃப்ளோரா போறது இஸ் நாட் அப்சல்யூட்லி நாட் வயபிள், பிராக்டிக்கல் கிடையாது. ஏன்னா ஒரு குவாரியை நிர்மாணிப்பது போல தெரியுது. இவ்வளவு பெரிய கட்டுமானத்தை நிறுவும் பொழுது அத்தனை லாரிகள் அந்த பாதையில் பயணம் செய்தால் அந்த சாலைகள் வந்து ரொம்ப வேகமா சேதமடையக்கூடிய நிலைமை இருக்குது. இப்ப இவ்வளவு டெப்ரிஸையும் திருப்பி எடுத்துட்டு போகும்போது மீண்டும் அந்த சாலைகளின் நிலை, அந்த அதிர்வுகள் எல்லாம் பெரிய ஒரு துன்பம் தானே. கண்டிப்பா இது நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டெப்ரி, இதுல இருக்க டெப்ரி மேக்ஸிமம் வந்துட்டு ரீசைக்கிள் ப்ராசஸ் நடக்கும். ஒன்று. ரெண்டாவது, கண்டிப்பா நம்ம ஒரு 40 மாடி நம்மளுக்கு டெமாலிஷன் நடக்கிறப்ப நம்ம அது வந்துட்டு ஒரு 3000-4000 ட்ரக்குக்கு மேல வந்துட்டு இதுல நம்ம டெப்ரி வெளியே போக போகுது. பட் இதுல ஒரு லேர்னிங் ஆஸ்பெக்ட் பார்த்தோம்னா, ஃபியூச்சர்ல இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சில விஷயம் தொடங்கிடும், ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அத்தாரிட்டிஸ் வில் மேக் ஷூர், அண்ட் ஆல்சோ டெவலப்பர்ஸ், இப்போ இருக்க கரண்ட் மாடர்ன் டெவலப்பர்ஸ் சில விஷயம் வந்துட்டு கேர்ஃபுல்லா இப்போ ஒரு ஸ்டெப் எடுக்க போறாங்க. ஏன்னா இது ஒரு 10 years 15 years கழிச்சு நம்மளுக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போறாங்க. விச் இஸ் ஐ ஃபீல் குட் ஆஸ்பெக்ட். கண்டிப்பா என்வாயன்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கணும், அங்க இருக்க ஜனங்க லட்சக்கணக்கான ஜனங்க பத்தி யோசிக்கணும். பட் ஃபியூச்சர் நம்ம ஒரு 50 years டவுன் தி லைன் ஒரு நார்ம்ஸ், நேஷனல் பில்டிங் கோட்ல இருந்து எவ்ரி சிட்டிக்கு ஒரு நார்ம்ஸ் வச்சிருங்க. நொய்டா அத்தாரிட்டி, நம்ம சிட்டில சிஎம்டிஏ இருக்கு, அந்த மாதிரி நிறைய நார்ம்ஸ் இருக்கு. நொய்டாவுக்கும் சென்னைக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒரு சிட்டியா பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நொய்டா இஸ் அ மாடர்ன் சிட்டி, நம்ம சென்னை இஸ் மோர் டெவலப்பிங் சிட்டின்னு சொல்லலாம். நொய்டா இஸ் ஆல்ரெடி டெவலப்ட். அது வந்துட்டு எல்லாம் ஹை ரைஸ் தாட் ப்ராசஸ், ஹை ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்சிஆர் ரீஜன், நொய்டா ரீஜன் நம்ம பார்ப்போம். வி ஆஸ் அ சென்னை நம்ம வந்துட்டு இன்னும் அந்த ஸ்டெப்புக்கு இப்போ ஓஎம்ஆர் சைடு நம்ம சொல்லலாம். அது வந்துட்டு நம்மளுக்கு நொய்டா, சென்னையோட நொய்டா இஸ் ஓஎம்ஆர், இசிஆர் அதே மாதிரி தான். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ஸ். இந்த ரூல்ஸ் கண்டிப்பா வந்துட்டு எனி சிட்டி, எவ்ரி ரூல்ஸ், ஒரு சிட்டிக்கு நம்ம சென்னையில சிஎம்டி இருக்கிற மாதிரி நொய்டாக்கு நொய்டா அத்தாரிட்டி இருக்காங்க. இந்த எல்லா அத்தாரிட்டிஸ்மே வந்துட்டு ஒரு பேஸ் பிரின்சிபல், நேஷனல் பில்டிங் கோட், அதுதான் வந்துட்டு நம்ம கண்ட்ரிக்கு இல்ல நம்ம நாட்டுக்கு வந்துட்டு பேஸ் செட் பண்ணது. நேஷனல் பில்டிங் கோட்ல இருந்தா எவ்ரி சிட்டி அவங்க கான்டெக்ட், அவங்க டென்சிட்டி, அவங்க பாப்புலேஷன் பொறுத்து இந்த நார்ம்ஸ் வந்துட்டு சில வேரியேஷன்ஸ் நடக்கும். நம்ம சிஎம்டிஏ தோணு வரைக்கும் நம்ம நாட்டிலே வந்துட்டு சென்னையில வந்துட்டு லிமிட், சிஎம்டிஏ லிமிட், கார்பரேஷன் லிமிட், பஞ்சாயத்து லிமிட், டிடிசிபி லிமிட். அதே மாதிரி நொய்டாக்கோ, டெல்லிக்கோ இல்ல மும்பைக்கோ, இப்போ நம்ம மும்பை நார்ம்ஸ் பாத்தீங்கன்னா அங்க செட் பேக் நார்ம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் பில்டிங் டு பில்டிங்ஸ். தட்ஸ் பிகாஸ் தட்ஸ் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஏரியா. நம்ம சென்னை இஸ் வே மோர் டெவலப்பிங். நொய்டா தோணு வரைக்கும் மேக்ஸிமம் ஹை ரைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. ஸோ நார்ம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா மாறும். நம்ம சிட்டில இருந்து வேற சிட்டி பாக்குறப்போ நார்ம்ஸ் மாறும், அங்க இருக்க உங்களுக்கு என்வாயன்மெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் மாறும், அங்க இருக்க வெதர் கண்டிஷன்ஸ் மாறும். அதுக்கு தோணு மாதிரி தான் நம்ம நார்ம்ஸ் வந்துட்டு எவ்ரி அத்தாரிட்டி. அப்படி இருக்கிற நார்ம்ஸ்ல இப்ப என்சிஆர் சொன்னீங்க, இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜனுக்கு பக்கத்திலே எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கும் போது சென்னை போன்ற நகரங்கள்ல எல்லாம் முறைகேடுகள் இருக்கத்தான் செய்யணும் கோடிட்டு காட்டினீங்க. நான் கேட்கிறேன், சிஎம்டிஓ அல்லது இது குறித்த நிர்வாகங்களிலோ காசு கொடுத்து வேலை நடக்கிறதுங்கிறது சென்னையில எந்த அளவுக்கு இருக்குது? அது நல்ல கேள்வி. பட் ஆனா அதுல இது யோசிக்கிறது வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா, இப்போ ஸ்பெசிபிக் இந்த மாதிரி சைட், இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ல இன்னொரு புது ஆர்கனைசேஷன் கால் ரேரா, RERA, TN ரேரா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நார்ம்ஸ் வந்துட்டு அத்தாரிட்டைஸ் பண்றது. ஆஃப்டர் சிஎம்டிஏ அப்ரூவல்ஸ், ரேரா அப்ரூவல்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ல மோர் தென் 50,000 ஸ்கொயர் ஃபீட், 60,000 ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெவலப்மெண்ட்ல ரேரா கெட்ஸ் இன்வால்வ். ரேரா வந்துட்டு என்னோட லாஸ்ட் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல ரேரா வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. ரேரா மீறி நம்மளால ஃபர்தரா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியாது.
கண்டிப்பாக எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ஸ் கார்பரேஷன் லிமிட்லையோ இல்லை பஞ்சாயத்து லிமிட்லையோ நடக்கிறது தான். அது வந்துட்டு இல்லாமலாம் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக நடக்கிறது தான். சில விஷயம் வந்துட்டு நார்ம்ஸ் ஒன்று இருக்கு, பட் ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல சைட் கண்டிஷன்ஸ்ல சில பேர் வந்துட்டு அது ஆஸ் பர் சைட் கண்டிஷன்ஸ் விட்டுறாங்க, அப்ரூவல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் டிவேட் பண்ணிடுறாங்க. பட் ரேரா வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் ஃபியூச்சர்ல நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஒப்பீனியன். ஏன்னா பள்ளிக்கரணை போன்ற சதுப்பு நில பகுதிகளில் வானளாவ எழும் கட்டிடங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அச்சமாக இருக்கிறது. அதை ஒரு ஐயம் கூட என்று நான் சொல்ல மாட்டேன். முறையாக நடந்திருந்தால் சரி, இல்லை என்றால் உடனடியாக அதுவும் கவனிக்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் கருத வேண்டும். நான் நவீன் திரு குமார் உங்ககிட்ட கேட்கிறேன். குமார், நான் பேசுறது கேக்குதா? திரு குமார், நான் பேசுறது கேக்குதா? இணைப்பில் இருக்கிறீங்களா? இருக்கேங்க, கேக்குறது. இப்போ கேக்குது, சொல்லுங்க. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. இப்ப பெருநிறுவனங்களின் பேராசை உருவாக்கம், அவங்க போய் அதிகாரிகளை அழுத்தி அல்லது அரசை அழுத்தி நிர்வாகத்தை அழுத்தி முறைகேட்டுக்கு அனுமதியை பெற்று வருவது ஒரு புறம். இன்னொரு புறம் இயல்பாகவே நேர்மையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்டுமான நிறுவனங்களிலும் கூட கையூட்டு என்று அழுத்தம் தந்து அவர்களையும் கெடுத்து விடுவது இன்னொரு அதிகாரிகள் தரப்பாக இருக்கலாம். இது அரசியலாளர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதா தெரிஞ்சு நடக்கிறதா என்பது உங்களுக்கே வெளிச்சம். சார் சொன்னாங்க, இப்போ ரெரா வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நான் கேட்கறது, இந்த கடற்கரை ஒழுங்காற்று மண்டல விதிகள், பசுமை விதிகள், அது எதுன்னு ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரி வளரணும்னு நினைக்கிறோம், இன்னொரு பக்கம் அது ரூல் படி வளரணும்னு நம்ம கருத்தோட இருக்கணும். இந்த விதிகள் உங்களை ரொம்ப தொந்தரவு செய்தா, உங்க கட்டுமான வளர்ச்சியை பாதிக்குதா? விதிகளை பொறுத்த வரைக்கும் நான் முக்கியமான ஒரு கருத்து சொல்லணுங்க. விதிகளை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுல ஒரு விதமான சந்தேகமும் கிடையாது. விதிகளை வளைக்கக்கூடாது, விதிகளை மீறக்கூடாதுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் விதிகளை முறைப்படி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வாழ்க்கையும் அவர்களுடைய அனுமதிகளும் எளிமையாக்கப்படணும். விதிகளை மீறினவர்களுக்கு அது கடுமையாக்கப்படணும். விதிமீறல்கள் தண்டிக்கப்படணும். விதியைப்படி முறைப்படி செய்பவர்களுக்கு எளிமையான வழிகள் இருக்கணும். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அரசாங்கத்தால் யார் விதிகளை ஃபாலோ பண்ணுவாங்க, யார் விதிகளை மிதிக்க போகிறாங்கன்னு தெரியாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி அவங்க அணுகிறாங்க. எல்லாருமே விதிகளை மீறிடுவாங்க, அதனால் இவங்களுக்கு கடுமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களும் அதை வழிமுறைப்படுத்துதலும் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது. இதனால் என்னென்னா விதிகளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இட் இஸ் நாட் ஈஸி. அதாவது சொல்கிறேன், விதிகளை ஃபாலோ பண்ணுறதுல என்னென்னா, மார்க்கெட்டில் போனால் விதிமுறைகளை மீறுபவர்கள் குறைஞ்ச விலைக்கு விற்பாங்க, மக்களும் அதைத்தான் போய் ஆவலோடு வாங்குவாங்க. விதிமுறைகள் படி எல்லா விதிமுறைகளையும் சரியாக ஃபாலோ பண்ணால் அதனுடைய கட்டுமான பணியினுடைய செலவு அதிகமாகும், அப்போ அதனுடைய விலையும் அதிகமாக இருக்கும். மக்கள் அதை என்ன பண்ணுறா, அதை வாங்குறதுக்கு மக்களும் மறுக்கிறாங்க. அதிகமாக இருக்குது விலை அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான விலை கவர்ச்சிகரமான விலையில் போய் யோசிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இந்த விலைக்கு கொடுக்க முடியுது, நிலம் இந்த விலை விற்குது, கட்டுமான பொருட்கள் இந்த அளவு இருக்குது, அரசாங்க விதிகள் இவ்வளவு கடுமையாக இருக்குது, இதில் எப்படி இந்த குறைஞ்ச விலைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. குறைஞ்ச விலை கொடுத்தா அவங்க ஈர்க்கப்படுறாங்க, அதிக விலை கொடுத்தா வாங்கிறதுக்கு மக்களும் தயங்குறாங்க. என்னென்னா விதிமுறைகளை இன்று ஃபாலோ பண்ணுறது அது ஒரு கடுமையான விரதமாக இருக்குது. இப்போ நாங்கள்லாம் இங்கே நிறுவனத்தில் ஃபாலோ பண்ணுறோம், நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு கிடையிலையும் நாங்கள் எல்லாரையும் வலியுறுத்துகிறோம். அது ஃபாலோ பண்ணுறது எளிமையாக்கப்படணும். விதிமுறை இப்போ பசுமை விதிகள் இருக்குது, பசுமை விதிகளை மீறவே கூடாது, கொஸ்டினே கிடையாது. ஆனால் பசுமை விதிகள் எப்படி இருக்குது, ஒரு நகர்ப்புறம் அதுக்கு எந்தெந்த விதிகள் தேவை, ஒரு காட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய பசுமை விதிகள், ஒரு கடலுக்கு நடுவில் இருக்க வேண்டிய பசுமை விதிகளும் ஒரு நகர்ப்புறத்துக்கு இருக்கிற பசுமை விதிகளும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டுமா, இல்லை வெவ்வேறையாக இருக்கணுமா? அந்தந்த இடத்தினுடைய ஈக்கலாஜிக்கல் பேலன்ஸ் என்ன? அங்கே இருக்கிற ஒரு நகர்ப்புறங்கிறது மக்கள் வசிக்கவும் வாழவும் வேலை செய்யவும் அவங்க சந்தோஷமாக பொழுதை கழிக்கவும் தான் நகரம்ங்கிறது. இதுதான் அதனுடைய ஈக்கலாஜிக்கல் சிஸ்டம். அந்த ஈக்காலஜிக்கு சரிப்பட்டு வருதா அப்படின்னு பார்க்கணும். ஒரு காட்டுப்புறத்தினுடைய அதனுடைய ஈக்காலஜி இது சில அரசாங்கத்துக்கு எது கடமைகள், தனியார் நிறுவனத்துக்கு எனக்கு தண்ணீர் கொடுக்கறது யாருடைய கடமை, அது அரசாங்கத்தினுடைய கடமையா தனியார் நிறுவனத்தினுடைய கடமையா? கழிவுப் பொருட்கள் அதாவது சுவேஜ் சிஸ்டம், ஹெல்த்து, இதெல்லாம் பார்க்க வேண்டியது யாருடைய கடமை? தனியார் நிறுவனத்துக்கு மட்டும்தான் கடமையா, அரசாங்கத்துக்கு அது கடமை கிடையாதா? இதை மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இதில் விதிமுறைகள் விதி மீறல்கள் இருக்கவே கூடாது. அது எந்த தரப்புலையும் சரி, அரசாங்கத்தின் தரப்புலையும் இருக்கக்கூடாது, தனியார் தரப்புலையும் இருக்கக்கூடாது.
தனியார் தரப்பில் வந்து அவங்களுக்கு ஒரு லாபம் கருதி அவங்க செய்கிறது மிகப்பெரிய தவறு. நாளைக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டீங்க முன்னாடி ஒரு கேள்வி, இதை மாதிரி இவ்வளோ கொடுமையான ஒரு தகர்ப்பு இப்போ நகர்ந்தது, இப்போ இந்த வெடிப்பு இந்த தகர்ந்த போது ரொம்ப வேதனையாக இருந்தது. இது பார்க்குற பொழுது இப்படி தான் நடக்கணுமா அப்படின்னு சொன்னால் கேட்டிங்க, ஒரு 2 மாதம் 3 மாதம் மெதுவாக ஒவ்வொரு ஃப்ளோராக இடிக்கலாம். ஆனால் இது என்னென்னா, கட்டடங்கள் தவறு செய்வதில்லை, மனிதர்கள் தான் தவறு செய்கிறாங்க. ஆனால் கட்டடம் தான் பனிஷ்மெண்ட், கட்டடம் தான் போய் இடிக்கிறோம். எதுக்காகன்னா ஒரு படிப்பினை. இப்போ இந்த காட்சி பார்த்த காட்சி உயிருள்ள வரைக்கும் அந்த பார்த்தவங்களுக்கு மறக்காது. இது மாதிரி நடக்கக்கூடாது, இனிமேல் நம்ம செய்யக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலையும் உருவாகணும். அதாவது அவர் டெவலப்பராக இருக்கட்டும், இல்லை ஒரு பர்ச்சேசர், எப்படி பர்ச்சேசர் எல்லாருமே காரணங்க. நான் சொல்கிறேன், அரசாங்கம், இது கட்டிட நிறுவனம், அவங்க மட்டும் இல்லை, பொதுமக்களும் என்ன விழிப்புணர்வு இருக்கணும். ஏன் வந்து இதை மாதிரி இதை போய் 1 கோடியிலேருந்து 3 கோடி ரூபாய் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. யார் வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க, அவங்க ஏன் விழிப்புணர்வோடு இல்லை? ஸோ மக்கள் வந்து விழிப்புணர்வோடயே இருக்க மாட்டாங்களா? என்னதான் சட்டம் போட்டு ரெரா சட்டம் போட்டு தடுத்தாலும் மக்கள், அதாவது பையர் பெவேர்னு ஒன்று இருக்கு. நீங்க சொல்றது சுருக்கமாக நான் புரிந்து கொள்வது, எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் மக்களே சந்தேகப்படுங்கள். பெரிய நிறுவனம், பெரிய பேரு, பெரிய பிராண்ட்லாம் இருந்துடக்கூடாது. அவங்களும் பெரிய வயலேஷன்ல ஈடுபட்டிருப்பாங்கன்றத எதிர்பார்த்து சந்தேக கண்ணோட்டத்தோட செக் பண்ணி வாங்கணும்னு சொல்றீங்க. நொய்டாவில் விதிமீறி கட்டப்பட்ட அந்த இரட்டை கோபுர கட்டடங்கள் சில நொடிகளில் வெடிவைத்து தகர்க்கப்பட்டன. அது வெற்றிகரமாக நடந்திருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய உரிய அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன. விக்னேஷ் முத்து, அதிகாரிகள் சொன்னது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? வெங்கட பிரசாத், சரியாக இந்த 9 வினாடிகளில் இருந்து 12 வினாடிகளுக்குள் இரட்டை மாடி கட்டிடங்கள் சரியாக இடிக்கப்பட்டிருக்கிறது. எந்தவித தொழில்நுட்ப கோளாறும் இறுதி நேரத்தில் ஏற்படவில்லை. இதுவரை கால்நடைகள் உள்ளிட்டவை எந்தவித உயிரிழப்பும் அந்த பகுதியில் ஏற்படவில்லை. மேலும் ஆனால் அதிக அளவில் தூசி என்பது உருவாகி இருப்பதாக இந்த கட்டுமான இடிப்பு பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய தனியார் நிறுவன அதிகாரிகள் செய்தியாளர்களுக்கு தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். எந்தவித உயிர் சேதம் உள்ளிட்ட எந்தவித சிறு அசம்பாவித சம்பவங்கள் கூட நடைபெறாமல் முழுமையாக வெற்றிகரமாக இந்த பணி என்பது தற்பொழுது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் தூசி என்பது மிகப்பெரிய அளவில் உருவாகி இருப்பதன் காரணம் கட்டுக்குள் கொண்டு வரும் பணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கட்டிட இடிப்பு பணிகளை, இடிப்பு கட்டுமான பணிகளை அப்புறப்படுத்தும் பணி என்பதும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. நெடுஞ்சாலைகளில் தற்பொழுது போக்குவரத்து என்பது மீண்டும் செயல்பட தொடங்கி இருக்கிறது. இன்று மாலை அருகே இருக்கக்கூடிய கட்டுமான பணிகளின் உரிமையாளர்கள் தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்ப செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய களச்சூழல் என்பது மாசு என்பது மட்டும் மிக அதிகம் அளவில் உருவாகி அருகே இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய நபர்களுக்கு லேசான அந்த மூச்சு பிரச்சனை உள்ளிட்டவைகள் ஏற்பட்டிருக்கிறது. மாசு என்பது கட்டுக்குள் கொண்டு வரப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வெங்கடபிரசாத், தொடர்ந்து கண்காணியுங்கள். நொய்டாவில் விதிகளை மீறி கட்டப்பட்ட இரட்டை கோபுர கட்டடங்கள் வெற்றிகரமாக தகர்க்கப்பட்டதாக உரிய அதிகாரிகள் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கின்றனர். சிறிய அளவில் மூச்சு திணறல் என்பதை தவிர வேறு எந்த இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த தகர்ப்பு நடைபெற்று முடிந்திருக்கிறது. விருந்தினரிடம் கேட்கலாம். நல்லுலிங்கம், இடிப்பு சில நொடிகளில் இப்படி எளிமையாக பார்க்கும் பொழுது இப்படி தெரிவதால் இது ஈஸியா இருக்குது, இனிமே விதிகளை எல்லாம் உடனடியாக முறைப்படுத்தி விடலாமே என்று நினைக்க தோன்றுகிறது. சென்னையில் இந்த 40 மாடிகளுக்கு மேலாக உள்ள கட்டிடங்களை எடுத்துக்கொண்டால் வெகு சில 1-2 இப்பொழுதுதான் கட்டப்பட்டு கொண்டிருப்பதாக நாம் அறிகிறோம். மீது எல்லாமே ஒரு 25 மாடி 30 மாடிக்குள்ளதான் இருக்குது. 1-2 தான் 40 மாடிகளுக்கு மேல போகுது. அதை உரிய வகையில் நீ செக் பண்ணணும்னு அங்க வீடு வாங்க போறவங்க நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு செக் பண்ண போறாங்க. சரி, இவற்றையெல்லாம் விடுவோம். சென்னையில் இதுவரை நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் என்று கொண்டால் அதை பேச யாரும் சற்று தயங்கத்தான் செய்வார்கள். ஏனென்றால் அது பல லட்சம் பேரை பாதிக்கக்கூடிய ஒன்று, மூச்சு கூட விட மறுப்பார்கள். சென்னையில கை வச்சா என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? எவ்வளவு பெரிய இடிமானங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும்? குறைந்தபட்சம் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் ஒரு 15 முதல் 20% முறைகேடுகள் கண்டிப்பா இருக்கும். அதுல எத்தனை மாடிகள் அப்படிங்கிற எண்ணிக்கை அது ஒரு பக்கம். இன்னொன்னு அந்த OSR அந்த லேண்ட்ல எவ்வளவு தூரம் பண்றாங்க, அதே மாதிரி செட்பேக்ல எவ்வளவு எடுக்கிறாங்க, இவங்க திரும்ப கவர் பண்றாங்க. இந்த மாதிரி பல கோணங்கள்ல நம்ம ஒவ்வொரு கட்டடத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மிக முக்கியமா பல அடுக்குமாடி கட்டிடங்களை காட்டிலும் மிட்ரைஸ் பில்டிங் சொல்லக்கூடிய அந்த கட்டுமானங்கள்ல தான் இந்த விதிமீறல்கள் ரொம்ப அதிகமா இருக்கு சென்னையை பொறுத்தவரையிலும். ஏன்னா பல அடுக்குமாடி கட்டிடங்கள்ல கட்டிடத்திற்கான உயரம் அந்த எல்லாமே வரைமுறைகள் ஓரளவுக்கு இங்க சென்னையில பின்பற்றப்படுறதுதான் நம்ம பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு
என்எஸ்பியில வந்து இதெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிறது ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவா தான் இருக்கும். இது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா வந்து 10 மாடியை வந்து 11 மாடி ஆக்க முடியும். அந்த வேலையை செய்யலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, சீலிங் ஃப்ளோர் டு ஃப்ளோர் டிஸ்டன்ஸ் இருக்குங்களா, அதை வந்து கம்மி பண்ணுவாங்க. வழக்கமா வந்து 3 மீட்டர், அதாவது 10 அடி வைப்பாங்க. அதை வந்து 9 அடியா குறைச்சாங்க அப்படின்னா 1 அடி எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். 9 மாடிங்கிறது 10வது மாடியா இன்க்ரீஸ் ஆகும். அதை மட்டும் வந்து கூடுதலாக்குறதுக்கான அந்த வேலைகளை நீங்க வந்து 30 மாடி கட்டிடம் இருக்குன்னா ஒரு 33 மாடியா அதை செய்ய முடியும். ஆனால் அதுவும் கூட நீங்க வந்து வீடுகளின் எண்ணிக்கையை பொறுத்து இதெல்லாம் நீங்க இந்த லோன் ப்ராசஸ்ல வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதெல்லாம் அது ஒரு சிக்கல் இருக்கு அதுல. அதனால வந்து மேக்சிமம் வந்து இங்க சென்னையை பொறுத்த மட்டும் அந்த எம்எஸ்டியில இதை போன்ற விதிமுறைகள், மற்றபடி வந்து விதிமுறை மீறல்கள் வந்து இருக்காதே தவிர, அந்த ஹைட்ல இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இருக்குமே தவிர, மற்றபடி இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட்ல கட்டுறது, அதே போல ஓஎஸ்ஆர் லேண்டை முறைகேடாக பயன்படுத்துவது வேறு கட்டுமான பணிகளுக்காக, உதாரணமா சொல்ல போனீங்கன்னா ஒரு கிளப் ஹவுஸ் கட்டுறது, அங்க ஒரு எஸ்டிபி கட்டுறது, இதை போன்ற வந்து அந்த பயன்பாடுகளுக்கு அதையெல்லாம் பயன்படுத்திக்கிறது. ஒரு பார்க் அலாட்மெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல வேறு ஒரு கட்டுமானத்தை கட்டி வந்து அதில் ஒரு வருவாய் பார்க்கிறது, இதை போன்ற முறைகேடுகள் நிறைய இருக்கு. அந்த முறைகேடுகளை வந்து நம்ம கவனத்திற்கு எடுக்க வேண்டியதா இருக்கு. மிட்ரைஸ் பில்டிங்ல இப்ப நீங்க சொல்றது மாதிரி குறிப்பா வந்து ஒரு 3 மாடிக்கு அனுமதி வாங்கிட்டு 1 மாடியை வந்து சேர்த்து கட்டுறது, இதெல்லாம் இருக்கு. அந்த கட்டுமானத்துக்கான அனுமதியை அவங்க கடைசி வரைக்குமே வாங்கியிருக்க மாட்டாங்க. பெரும்பாலான கட்டுமான நிறுவனங்கள் அந்த மாதிரி இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தந்து தனிப்பட்ட முறையில நீங்க வந்து பதிவு பண்றதுலயே பெரிய சிக்கல் இருக்கும். அதனால பதிவு பண்ணாம அவங்களே வந்து அதை ஒரு வாடகை கண்ணோட்டத்துல, இன்னொன்னு சில்ட் ஃப்ளோர்ல வந்து வீடுகளை கட்டி ஒரு கட்டுமானத்தை புதுசா உருவாக்கி சில்ட் ஃப்ளோர்னு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அதை வந்து பார்க்கிங்காக வந்து அல்லது சில்ட் ஃப்ளோர் அதை மட்டுமே வச்சிருப்பாங்க. ஆனா அங்க வந்து கட்டுமானத்தை வந்து ஒரு பகுதியை மட்டும் ஒதுக்கிட்டு மீதி பகுதிகளில் கட்டுமானத்தை உருவாக்கி அங்கேயும் அந்த இடத்தை விற்கிறது, இதை போன்ற விதிமீறல்கள் இங்க நிறைய இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த எந்த இதற்கு முன்பாக பேசிய விருந்தினர் குறிப்பிட்டார், இந்த பொதுமக்களிடம் விழிப்புணர்வு தேவை அப்படிங்கிறது. இங்க பெரிய சிக்கல் என்ன உருவாகுதுன்னா, பொதுமக்களுக்கு இங்க என்ன விதிமுறைகள் இருக்குன்னே தெரியாதப்போ அவங்களுக்கு அதை எப்படி வந்து விழிப்புணர்வை அவங்க அடைவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஒரு கட்டுமானம் வந்து தொடங்கும் போதே இந்த கட்டுமானம், இந்த கட்டிடத்திற்கான விதிமுறைகள் இதெல்லாம், இந்த கட்டிடம் இந்தந்த இத்தனை மாடிக்கான அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது, இத்தனை மீட்டர் உயரம் கட்டுவதற்கான அனுமதி வாங்கப்பட்டிருக்கிறது, இதுல இத்தனை பார்க்கிங் அலாட் பண்ணியிருக்கோம், இதுல இன்னென்ன வசதிகள் இருக்கணும், இதுக்கு மட்டும்தான் இந்த கட்டிடத்தினுடைய நீளம் அகலம் எல்லா இதையும் நீங்க அந்த கட்டுமானத்திற்கு முன்பாகவே வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இருந்தால் சமூக ஆர்வலராக வெளியே இயங்கக்கூடியவங்க அதை பார்த்து அவர் விதிமீறல்களில் ஈடுபடும் போது வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுக்கலாம். அல்லது வந்து ஒரு நல்லலிங்கம், மக்களுக்கு அந்த அறிவு இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விதிமுறைகள் பற்றிய அறிவு இந்த கட்டுமான நிறுவனங்களுக்கு கட்டாயம் இருக்கும் என்று சொல்லலாமா, அல்லது அவர்களும் அறியாமையில் இருக்கக்கூடும்னு நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கட்டுமான நிறுவனங்களோ அல்லது அனுமதி வழங்கிவிட்டு அல்லது அதன் மீது வந்து எந்த விதமான கவனத்தையும் செலுத்தாத அதிகாரிகளுக்கோ இதை குறித்து ஒரு புரிதல் இல்லைன்னோ, அவங்களுக்கு இதுல வந்து அறியாமை இருக்கணும் நம்ம எந்த விதத்திலும் சொல்லவே முடியாது. நிச்சயமாக தெரிந்தேதான் விதிமீறல்கள் நடக்கின்றன. அறியாமையில் விதிமீறல்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த துறைக்கு வந்து நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பொறியாளரா வந்து நீங்க இந்த துறையில இறங்கி வேலை செய்யணும்னா கண்டிப்பாக அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அவங்களால செயல்பட முடியும், செயல்பட்டு ஆகணும். அதை தாண்டி வந்து இந்த விதிமீறல்கள் செய்யறது எல்லாமே அவர்களுடைய சொந்த அறிவுக்கு உட்பட்டு தான் நடக்குதுங்கிறதா என்னுடைய. இன்றைய மருத்துவத்துறை அமைச்சர் அன்றைக்கு மாநகர தந்தையாக இருந்த போது இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட்ஸ் எல்லாம் மீண்டும் எடுத்துக்கொள்வதற்கான முயற்சிகள்ல இறங்கினாரு. எல்லா இடங்களையும் புதிதாக பார்க்குகள்லாம் உழைத்தன, அதெல்லாம் பார்த்தோம். சரி, சேத்தன் குமார், உங்கள்கிட்ட கேட்கிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வளருது இல்லையோ, இந்த டெமாலிஷன் இண்டஸ்ட்ரி வளர்ந்துருமோன்ற ஒரு தோற்றம் இப்ப எழுது. ஜிடி நாயுடு கோயம்புத்தூர்ல முன்னாடி பழைய காலத்துல அது டாக்ஸ் ப்ராப்ளத்தினால கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டெஸ்ட்ரக்ஷன் போட்டு அந்த குறைந்த அளவில் வீடுகளான கட்டி இடித்தார் என்று கூட சொல்லுவாங்க. அது வேறு பிரச்சனை. இப்ப நொய்டாவுக்கும் சென்னைக்கும் உள்ள வேறுபாடுனா, நொய்டா புதிதாக வளர்ந்து வரக்கூடிய நகரம். அங்க இங்க விட கிட்டத்தட்ட நீங்கள் சொல்வது போல 20 விழுக்காட்டிற்கும் மேலாக முறைகேடுகள் நடக்கின்றன. சென்னையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கிறது பழைய கட்டிடங்கள். இந்த பழைய கட்டிடங்களை 40 ஆண்டுகள் 45 ஆண்டுகள் ஆனால் அது எத்தனை ஆண்டுகள் அது இடிக்கப்பட வேண்டும், அதனுடைய நிலைமை கருதி தீயணைப்புத்துறை இதெல்லாம் பல நேரங்களில் எவ்வளவோ சங்கடங்களை சந்திச்சிருக்கிறாங்க, உயிரிழப்புகளை கூட சந்திச்சிருக்கிறாங்க. இந்த கட்டிடங்களை எப்படி முறையாக இடிக்க வேண்டும், வேற மெத்தட்ஸ் எதுவும் இருக்கு? நம்ம இந்த 40-45 இயர்ஸ் பழைய பில்டிங்ஸ் வந்துட்டு அந்த டைமில் இருக்க நார்ம்ஸ் பிரகாரம் அதை கட்டினது. அது நம்ம இன்னைக்கு மாடர்ன் டே நார்ம்ஸ் வச்சு நம்ம அதை கிராஸ் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைமில் டென்சிட்டி கம்மியாக இருந்தது, இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கன்சிடரிங் திஸ் ஸ்பெசிஃபிக் மெத்தட், எடிஃபிஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ண மெத்தட் வந்து குளோபலி இது அடாப்டட் மெத்தட், விச் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட்ஸ்
அண்டர்ஸ்டுட் பை லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், இன்ஜினியரிங் எக்ஸ்பர்ட்ஸ். இது வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தட் ஃபார் சச் டெமாலிஷன். நம்ம சின்ன ஸ்கேல் டெமாலிஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலாக பண்ணுறாங்க, இல்லை ஜேசிபிஸ் இல்லை எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ணுறாங்க. பட் இது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வச்சு டெமாலிஷ் பண்ணுறது இந்த ஸ்பெசிஃபிக் டெவலப்மெண்ட் 40 ஃப்ளோர்ஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இதில் பயன்படுத்தப்பட முடியுமான்றதை பற்றி விரிவாக நம்ம பேசலாம். உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி நொய்டாவில் விதிமீறிய இரட்டை கோபுர கட்டடங்கள் தகர்க்கப்பட்ட அமர்வில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சேத்தன், சென்னையின் பழைய கட்டடங்கள் இடிப்பின் அவசியத்தை பற்றி சொன்னீங்க, தொடர்ந்து சொல்லுங்க. என்னோட சஜஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் process in the method, implosion method with explosives may not work for Chennai. என்ன ரீசன்னா climatology conditions. நம்ம வந்துட்டு hot and humid climateல belong பண்றோம். நொய்டா ஸ்பெசிஃபிக் தான் ஹாட் அண்ட் கோல்ட் கிளைமேட்ஸ். அவங்க எக்ஸ்ட்ரீம். நம்ம ஹாட் அண்ட் ஹியூமிட் இருக்கிறப்போ இந்த டஸ்ட், இப்போ நம்ம பார்க்குற டஸ்ட், இந்த ஸ்பெசிஃபிக் 40 ஃப்ளோர்ஸ் ஆஃப் 2 பில்டிங்ஸ் பார்க்குற டஸ்ட் வந்துட்டு அங்கே மேபி அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு ஒரு 1 month 2 month அந்த என்வாயன்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல இருக்கணும். ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம environmental it's hot and humid. கண்டிப்பா ஒரு 4 times more than what we are seeing we can expect in city like this. பட் அதுக்கு முன்னாடி நம்ம சிட்டில சென்னையில அந்த விஷயம் இருக்கானேன்னு சொல்லிட்டு அது ஒரு கேள்வி, அது ரொம்ப பெரிய கேள்வி. நம்ம வந்துட்டு அது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு போயிருக்கா டெமாலிஷன் எவ்வளோ ப்ராசஸில் பண்ணுறதுக்கு. ஆஃப்டர் ரேரா மே நாட், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக கிடையாது. பிஃபோர் ரேரா நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான பழைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் வச்சு அதை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரேரா வந்ததுக்கு அப்புறமா ஐ டோன்ட் திங்க் நம்ம வந்துட்டு இந்த சுச்சுவேஷனில் எப்பவுமே வரும் ஃபியூச்சரில் கூட. இல்ல அப்படி இத்தனை வருஷங்களுக்குள்ள இடிக்கணும்ன்ற ரூல்ஸ் ஏதாவது இருக்குதா? பெரிய பழைய அரசு கட்டடங்கள் இருந்தால் கூட அதை ஏற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பா நிறுவனங்கள் கட்டடங்கள் இருந்தால் கூட ஏத்துக்குவாங்க. ஏழை எளிய மக்கள் வேறு வழி இல்லாம அந்த பழைய கட்டடத்திலேயே இருக்கிறவங்கள நீ வீட்டை இடின்னு சொன்னா எதிர்ப்பாங்க. கண்டிப்பா என்ன சொல்லுது? இதுல பாத்தீங்கன்னா கான்கிரீட் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் இஸ் நம்ம இப்ப பாக்குற இந்த சூப்பர் டெக் பில்டிங் கூட கான்கிரீட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு ஆஸ் பர் நேஷனல் பில்டிங் கோட் பிரகாரம் 75 years இஸ் லைஃப் ஸ்பேன். அதுதான் வந்துட்டு இதோட லைஃப் ஸ்டைல். இதுக்கு மேலே இருக்க பில்டிங்ஸ் பை டிஃபால்ட் டெமாலிஷன் நடக்கணும். பட் நடக்கிறதுங்களான்னு சொல்லிட்டு வந்துட்டு அது ஒரு நம்ம அதோட, ஏன்னா இதில் வந்துட்டு இன்னொரு ஆஸ்பெக்ட், மோர் தென் 100 years ஆன பில்டிங்ஸ் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அது ஒரு இன்வால்மெண்ட் வந்துடும். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஹெரிட்டேஜ் கான்செப்ட்ல அதை கொண்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்வால்வ் ஆயிடுறாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. ஃபைனலா ஒன்லைன் சொல்லுங்க. இப்போ குமார் சார் சொன்னாங்க மக்கள்கிட்ட அவேர்னஸ் பத்தி பேசும்போது, மக்களிடம் அவேர்னஸ் அவங்க தலையில நம்ம தள்ள முடியுமா பில்டர்ஸ் தப்பு பண்ணும்போது? இல்ல என்னோட ஆஸ் அன் ஆர்கிடெக்ட் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆஸ் அ ஹோம் பையர் நம்மளுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம என்ன இடத்துல என்ன வாங்குறோம், யாருக்கிட்ட இருந்து வாங்குறோம், இது வந்துட்டு ஆஸ் பர் நார்ம்ஸ், ஆஸ் பர் அப்ரூவல், ஆஸ் பர் பில்டிங் கைட்லைன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இது நம்ம ஒரு டாக்டர் கிட்ட போறோம், நம்மளுக்கு ஒரு ஒரு சின்ன வியாதி இருக்கு, கண்டிப்பா நம்ம செகண்ட் ஒப்பீனியன் போற மாதிரி. வீடு தான் மும்பைல அம்பானி வீடு, அவர் சொந்த வீடு தான், ஒரே வீடு தான், செட்பேக்கா இல்ல, இது சரியா? கண்டிப்பா தவறு. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மீறி நம்ம பண்றது கண்டிப்பா இது வந்துட்டு இதுல எந்த கேள்வியுமே எந்த மாற்றமே கிடையாது, தவறு. இதுல நம்ம என்ன ஒரு அவேர்னஸ் ஆஸ் அ கவர்மெண்ட், ஆஸ் அ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம வந்துட்டு கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் ஹோம் பையர்ஸ்க்கு. கடைசியில் அவேர்னஸ்ங்கிறதுல வந்துதான் இப்போ நம்ம திரு குமார் உங்களுடைய தரப்பு பதில் என்ன? அவேர்னஸ் இவர் வந்து நல்ல முத்துவா அவர் சொன்னார், மக்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை மாடிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன, என்ன கட்டிடத்தினுடைய அளவு என்ன, அதெல்லாம் எப்படி தெரியும்? இதெல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாக இருக்குங்க. இன்ஃபேக்ட் என்றைக்குமே அந்த காலத்தில் கூட பில்டர்கிட்ட போய் அப்ரூவ்டு பிளானை காட்டுங்க, ஒரிஜினல் சீல் போட்ட அப்ரூவ்டு பிளானை காட்டுங்கன்னு கேட்க சொல்லுவோம். சிஎம்டிஏ வந்து விளம்பரம் போடுவாங்க, அப்ரூவ்டு பிளான் இருக்கான்னு பார்த்து வாங்குங்க, அப்ரூவ்டு பிளான் படி இருக்கான்னு பார்த்து வாங்குங்கன்ட்டு. அது அந்த காலத்துலேயும் உண்டு. இப்போல்லாம் வந்து ரெரா சட்டம் வந்ததுக்கப்புறம் அப்ரூவ்ட் பிளானை பப்ளிஷ் பண்ணணும். ரெரா வெப்சைட்லேயும் அந்த அப்ரூவ்ட் பிளான் இருக்கணும். இந்த அப்ரூவ்ட் பிளான் ஷுட் பி மேட் அவைலபிள் டு தி பப்ளிக். அதை வந்து பார்த்து அந்த அப்ரூவ்டு பிளானில் நம்மளுடைய ஃப்ளாட் இருக்கா அப்படின்லாம் பார்த்து வாங்கலாம். இன்றைக்கி அப்ரூவ்டு பிளான் அவைலபிளாக இருக்குது. ஒன்று இன்றைக்கி வந்து அதுவும் கடுமையாக்கப்பட்டிருக்கு. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து ரூல்ஸ் எல்லாம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. விதிமுறைகள் மீறுதல் வந்து ரொம்ப கஷ்டம் இன்றைக்கி. அதனால் வந்து பெருமளவு தவிர்க்கப்படும். இருந்தாலும் பையர் வந்து அதாவது ஏதாவது தவறு நடந்ததுன்னா சட்டங்கள் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் வாங்கி தருமே ஒழிய உங்களை காப்பாற்றுறது இப்போ நீங்கள் படுற அவஸ்தையை பட்டு தான் ஆகணும். அதனால் பையர் பெவேருங்கிறது என்றைக்குமே வந்து அது ட்ரூ.
நம்ம வந்து மிகப்பெரிய செலவு செஞ்சு ஒரு வீடை வாங்குகிறோம். அதை வந்து பொறுப்பாக பார்த்து தான். இப்போ சொன்னார் டாக்டர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன், அதே மாதிரி இன்னும் இந்த டாக்டர் நல்ல டாக்டர் தானே, அவர்கிட்ட போகலாமா அப்படின்னு கேட்குறோம். உடம்புக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் கூட கேட்குறோம். அதே மாதிரி வந்து கேட்கணும், போய் செக் பண்ணணும், அந்த பில்டிங்லாம் போய் பார்க்கணும். பழைய பில்டிங் எப்படி பொறுப்பு எடுத்து தான் வந்து மக்களும் பொறுப்பு எடுத்துக்கணும். 3 பேர்கிட்டையும் பொறுப்பு இருக்குங்க. 3 பேர்கிட்டையும் பொறுப்பு இருக்கு. அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்கு, பில்டர்கிட்டையும் இருக்கு, மக்கள்கிட்டையும் இருக்கு. 70 கோடி சோஃபார் செலவு, இன்னும் ஒரு 200 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகலாம். இவங்க விற்கிறது 1000 கோடி ஆகலாம். ஏறத்தாழ ஒரு 500 200 கோடி ரூபாய் லாபத்திற்காக எவ்வளவு ஒரு தீங்கை செய்திருக்காங்க. நல்லுலிங்கம், இப்ப அரசாங்கம் விழிப்புணர்வு ஊட்ட வேண்டும் என்றால் எல்லாவற்றிற்கும் கோவிட்கான விழிப்புணர்வு அளவுக்கு அவங்க விளம்பரம் செஞ்சிருக்க முடியாது. மறுபடியும் வந்து மக்கள் கிட்ட தான் வரணும், மக்கள் கிட்டே வந்து தள்ளி விடுறாரு. இப்ப அந்த இதெல்லாம் வந்து ஏதாவது அப்ரூவல் பிளான்ஸ் இதெல்லாம் அவைலபிளா இருக்குதுங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு டாக்குமெண்ட் எடுத்து அந்த டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய டெர்மினாலஜிஸ், அங்க யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ், அது வந்து எல்லா காமன் பப்ளிக்கும் புரியுற லெவல்ல இருக்காங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அங்க என்னெல்லாம் வந்து சொல்லாடல் பயன்படுத்துறோம், அந்த சொற்கள் எல்லாம் நீங்க முதல்ல புரியுற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் இருந்துட முடியுமாங்கிறது. எதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு அமைப்பு, ஒரு அனுமதி கொடுக்க ஒரு அமைப்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இதெல்லாம் கண்காணிப்பதற்கு தான். இப்ப இதையெல்லாம் நம்பித்தான் வந்து ஒரு ரெரா நம்பர்னு ஒரு நம்பர் போட்டுறாங்க. அவங்க போட்டாங்கன்னா ஒரு ரெரா அப்ரூவ்டு நம்பர்னு போட்டுட்டாங்கன்னா மக்களுக்கு அப்ப ரெரா இதை அப்ரூவ் பண்ணிருக்கு இந்த ப்ராஜெக்ட்ங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வந்துடும். அதுக்காக தான் இந்த அமைப்புகளை உருவாக்குறாங்க. அப்ப இந்த இதை கண்காணிக்க வேண்டிய மொத்த பொறுப்பும் அந்த அமைப்புக்கு இருக்கு. அதை விட்டுட்டு மக்களே நீங்களே வந்து விழிப்புணர்வு வருவாருங்க, எல்லாரும் போய் நீங்க வாங்குறவங்க விழிப்புணர்வு வருவாருங்கன்னு சொல்றது குறைந்தபட்சம் வாங்குறவங்க கிட்ட விழிப்புணர்வு இருக்கலாம். பெரும்பகுதி மக்கள் குறைந்த அளவிற்கே பொறுப்பாவார்கள் சொல்றீங்க. விழிப்புணர்வு கிடைக்கும். இப்ப இதனால வந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த இடத்துல இந்த கட்டடத்தில் வாங்கினவங்க மட்டும் கிடையாது, அதனுடைய அக்கம் பக்கம் வசிப்பவர்கள் நிச்சயமாக. எதுவுமே இளையதாக முள்மரம் கொள்கைன்னு திருவள்ளுவரே சொல்றாரு. சிறியதாக இருக்கும்போது அந்த கட்டுமானம் இடிக்கப்பட்டிருந்தால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்காது. சிறிய அளவில் யார் ஒரு அதிகாரி தவறு செய்தால் அவர் நீக்கப்பட்டிருந்தால், அவர் மீது நடவடிக்கை இருந்தால் எவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்காது. மக்களும் இயன்றவரை அனைத்து விதிகளும் பின்பற்றப்படுகின்றனவா என்பதை பார்த்து வாங்க வேண்டும். இது ஒரு பாடம். முறைகேடாக ஈடுபடுவோருக்கு இது மிகப்பெரிய பாடமாக நிற்கட்டும். அமர்வில் பங்கேற்ற 3 விருந்தினர்களுக்கும் நன்றி.